Okay, let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். I'll just give a quick recap on what we have been studying and we'll continue for the today's word. கடந்த வாரமாக நாம் என்ன காரியத்தை குறித்து தியானித்தோம் என்பதை ஒரு சில நிமிடங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான தியானத்தை நம்ம தியானிக்க போகிறோம். So I'd like to complete the series or the sub series that what we do, and we are going to start a new one today. நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிரசங்கத்தை அந்த சப் சீரிஸ் அந்த குறுகிய பிரசங்கத்தோடைய ஒரு முடிவுரையாக இன்றைக்கு காணப்படும். அதைத் தொடர்ந்து அடுத்த காரியத்தை இன்னிலிருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்க போறோம். So I strongly believe that you will listen keenly with all your interest and so on. ஆகவே நீங்க முழு கவனத்தோடும் ஆர்வமுடனும் செய்தியை கேட்பீங்கன்னு நான் முழு இதோட நம்புறேன். Hallelujah. ஹல்லேலூயா. நீங்க உங்க உற்சாகத்தை பார்த்தா மெய்சில் இருக்குது. Hallelujah. அப்படியே நீங்க கேட்கலட்டாலும், even if you are not listening in a very enthusiastic manner, நாங்க முடிக்காம விட போறதில்லை. we are not going to leave in the halfway. Hallelujah. Okay, so we have been studying the book of Acts. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தல நடபடிகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So we know the fivefold gospel. நாம் 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம். And we have been studying the sinless life of Jesus Christ. அதிலே குறிப்பாக இயேசுவின் பாவமில்லாத வாழ்வை குறித்து இப்பொழுது தியானிக்கிறோம். So we've been studying so many things, how to live like Jesus. அநேக காரியங்களை குறிப்பாக இயேசுவை போல எப்படி வாழ்வது என்று நாம் தியானித்தோம். And especially we are studying about the temptation of Jesus Christ. அதில் இப்பொழுது குறிப்பாக இயேசு எப்படி சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை தியானிக்கிறோம். So how to overcome the temptation? நாம் எப்படி சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும்? So in order to learn that, we need to learn how to think like Jesus. நம் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயேசுவை போல சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So what we need to think? அப்படி என்றால் நான் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? Paul has written to Philippian church, Philippians chapter 4:8. He was talking about 8 things which we are supposed to think. பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபைக்கு இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 8 காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார். And particularly we are dealing about the purity. அதில் இப்பொழுது குறிப்பாக கற்புள்ள சிந்தனைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். And with respect to purity, we need to understand how we need to have purity in our reverence towards God. இந்த கற்புள்ள சிந்தனைகளை குறித்து நாம் யோசிக்கும் போது அதில் குறிப்பாக நாம் தேவனுக்கு கொடுக்கிற கனத்திலையும் மரியாதையிலும் எப்படி நாம் கற்புள்ள சிந்தனைகளாய் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தியானிக்கிறோம். And especially how much purity that we do show when it comes to the Spirit of God. அதிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எப்படிப்பட்ட கனத்தையும் மரியாதையும் ஒரு கற்புள்ள இருதயத்தோடு கொடுக்க வேண்டும் என்று தியானித்தோம். So we had to study so many things about the Spirit of God. ஆகவே இதை ஆரம்பமாக அநேக காரியங்களை ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். So we have studied who is the Holy Spirit. முதலாவதாக ஆவியானவர் என்பவர் யார்? Spirit of truth. அவர் உண்மையின் ஆவியானவர். Spirit of Christ. அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். Spirit of conviction. அவர் உணர்த்தும் ஆவியானவர். Spirit of power. அவர் வல்லமையின் ஆவியானவர். And who will have the Holy Spirit? யாருக்குள்ள இந்த ஆவியானவர் வாசம் செய்கிறார்? Do we have the Holy Spirit? ஆவியானவர் என்று நமக்குள் இருக்கிறாரா? So we have studied all the scriptures. ஆகவே இந்த எல்லா வசனங்களையும் நாம் தியானித்தோம். So we don't have time to go through all that. If you want, just go back and listen all the previous week sermons. அது எல்லா வசனங்களையும் இப்ப விளக்குவதற்கு நேரம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்க கடந்த வாரம் செய்திகளை நீங்க போய் கேட்டு பார்க்கலாம். And we have studied about the baptism of the Holy Spirit. அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை குறித்து தியானித்தோம். What happened in Acts 2:8, 10 and 19? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? Then we have studied about the very important charismatic term, that is anointing. இன்று கரிஸ்மேட்டிக் திருச்சபைகளில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தையாகிய இந்த அபிஷேகம் என்றால் என்னன்னு சொல்லி நம்ம தியானித்தோம். Recently I watched one song. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பாடலை நான் கேட்க நேர்ந்தது. I don't think immediately who is the author or who is that who is the person who has released the song. இத சொன்ன உடனே நாங்க யாரை குறித்து சொல்றோம், யார் அந்த பாடலை எழுதுனாங்க, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நீங்க யோசிக்காதீங்க. That song was a very good entertainment. அந்த சாங் ரொம்ப அருமையான ஒரு பொழுதுபோக்கான ஒரு பாடல். Seriously, that is a very good entertainment, but you can have the tagline as a Christian song. ரொம்ப அருமையான ஒரு பொழுதுபோக்கு, நல்ல உணர்ச்சியூற்ற ஒரு பாடல். ஆனா கீழ மட்டும் டேக்லைன்ல கிறிஸ்தவ பாடல் போட்டுக்கறாங்க. The one has written the song, he pinned a comment. அதை எழுதின அந்த பாடலை இயக்கியோர் ஒரு கமெண்ட் அங்க பின்
பண்ணி வச்சிருந்தாங்க, மேலோட்டமா வச்சிருந்தாங்க. And in that song he said this song is a prophetical declaration. அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, இந்த பாடல் ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்படுகிற பாடல், அறிக்கை. Okay, go back and search what are the songs released for last 3 days or 4 days. 4 days, 7th. Date கரெக்டாக சொல்கிறேன் பாரு. Maybe a couple of days back you just search and find out and listen the song and watch the song and find out what is the prophetical declaration from that song. கடந்த வாரம் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பாடலை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன அறிக்கைன்னு சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்குக்கு ஏற்ற ஒரு பாடல் உங்களால் கேட்க முடியும். நீங்கள் போய் கேட்டு பாருங்க. And myself, a couple of other servants of God, when we have gone through that song, நானும் என்னோட இணைந்த ஒரு சில தேவனுடைய ஊழியர்களும் அந்த பாடலை கேட்கும்போது I was wondering, there was one word that caught my attention. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதில் இருந்த ஒரு வார்த்தை என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. The pathetic condition of today's Christianity. இன்றைய கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற மிகவும் கேவலமான ஒரு விஷயம். Exactly, கேவலமான விஷயம். It is a very pathetic situation. The comment, one of the believers has given this comment. ஒரு விசுவாசி அந்த பாடலுக்கு கீழே இப்படியாக ஒரு கமெண்ட் எழுதியிருந்தாங்க. When I was watching this song, I filled with anointing. This is an anointed song. ஐயா, இந்த பாடலை நான் பார்க்கும்போது கேட்கும்போது நான் அபிஷேகத்தால் நிரம்பினேன், இது அபிஷேகம் நிறைந்த ஒரு பாடல் என்று எழுதியிருந்தார். Only one question I would like to ask to that person. அந்த விசுவாசிக்கு நான் கேட்க விரும்புகிற ஒரே கேள்வி, do you know what is anointing according to the word of God? தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையின்படி அபிஷேகம் என்றால் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? We have dealt couple of weeks about that particular topic. ஒரு சில வாரங்கள் இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். If you look at this roadmap, this is talking about anointing. இந்த படத்தை பார்க்கும் இந்த வரைபடம் உங்களுக்கு அருமையாக இந்த அனாயிண்டிங்னா என்ன என்பதை விளக்குகிறது. So please remain, don't use any religious terms when it comes to Christianity without understanding the meaning of it. கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல வார்த்தைகளை ஆவிக்குரிய வார்த்தைகள் என்று நினைத்து நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையான அதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமலே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். Anointing is, it's basically consecration. அபிஷேகம் என்றால் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது, பிரித்தெடுப்பது. Anointing is a special event or special honor. அபிஷேகம் என்பது ஒருவருக்கு கனத்திற்குரிய மரியாதையும் கனத்திற்குரிய ஒரு நேரத்தையும் கொடுப்பது. The anointing which we experience is teaching to the people. Anointing is something like anointed servants to preach the gospel, to work on the kingdom. அபிஷேகம் என்பது தேவனுடைய சேவகர்களாக நாம் தேவனுடைய வேலைக்காரராக அபிஷேகம் பண்ணப்படுவது எதற்காக என்றால் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்வதற்கும். An anointing experience, that is something Spirit of God teaching us, guiding us into the truth and guarding us from the error. இந்த அபிஷேகம் என்கிற அனுபவம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தவறான உபதேசம் வரும்போது அதை நமக்கு தெளிவாக காண்பித்து அதிலிருந்து நம்மளை தடுத்து நிறுத்தி சரியான சத்திய பாதையில் நேராய் நம்மளை நடத்துகிறார். An anointing is aligned with the will of God, based on the word of God and worked by the power of God to fulfill the plan of God. இந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையின்படி புரிந்து கொண்டு தேவனுடைய வல்லமையின்படி அதை செய்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே ஆகும். Then we have studied about the power of the Holy Spirit. இதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைனா என்னவென்று நாம் தியானித்தோம். Why do we study about the power of the Holy Spirit? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? The theme of the entire book of Acts is this. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தினுடைய மொத்த நோக்கமே இதுதான். Advancing the gospel of Jesus Christ by the power of the Holy Spirit. This is the theme of the book of Acts. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து செல்வதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் நோக்கம். It starts with Jerusalem and it ends with Rome, which is the capital of the world on those days. இந்த புத்தகம் எருசலேம் நகரத்திலிருந்து ஆரம்பித்து ரோம் நகரத்தில் முடிகிறது. இந்த ரோம் நகரம் தான் அன்று காணப்பட்ட உலக சாம்ராஜ்யத்தின் தலைநகர். Every road leads to Rome. எல்லா ரோட்ஸும் அது ரோமுக்கு போகும்னு சொல்லி சொல்வாங்க. So if reach Rome, it reached the world. அப்படினா என்னையா அர்த்தம்? ரோமுக்கு ஒரு செய்தி போயிடுச்சுனா அந்த செய்தி உலகத்துக்கே போயிடுச்சுனா. So where does it start? அப்ப இது எங்க ஆரம்பித்தது?
ஆரம்பிக்கிறது. It starts from the home. இது வீட்டிலிருந்து Start ஆரம்பிக்கிறது. from Jerusalem, எருசலேமில் ஆரம்பிக்கிறது. where they were dwelling, எங்கே வாழ்ந்தார்களோ, where all the people knew them. எல்லா ஜனங்களும் அவர்களை எங்கு அறிந்திருந்தார்களோ, The people, those who knew their failures and their errors, and the people, those who are reason for all their fears and so on. எந்த இடத்தில் நம்முடைய தவறுகளையும் அவர்களுடைய தோல்விகளையும் அவர்களுடைய பயங்களையும் அறிந்திருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. That's where it started. அங்கிருந்து தான் ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். So we start studying that. அதை தொடர்ந்து நாம் தியானித்தோம். So it's something like a ripple effect. அது ஒரு அலைவட்டம் போல. So if you throw a stone on the pond, you can see the waves, the intensity of waves is more closer to that object. ஒருவேளை ஒரு குளத்துல நீங்க ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சீங்கன்னா அந்த கல் ஒரு அலைவட்டத்தை உருவாக்கும் போது அந்த அலைகளின் அதிகமான தாக்கமும் முதன்மையான தாக்கமும் அந்த கல் விழுந்த இடத்துக்கு அருகிலேயே காணப்படும். Yes, the immediate and more intense effect will happen next to that object. எந்த இடத்தில் அந்த பொருள் விழுந்ததோ அதன் அருகிலேயே அதிகமான தாக்கமும் முதன்மையான தாக்கமும் உருவாகும். If you caught up by the power of the Holy Spirit, the power of the Holy Spirit has to be manifested in the immediate place that is in your home. ஒருவேளை நீங்கள் நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் செயல்படுகிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை முதல்ல எங்க வெளிப்படணும்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டில் அது வெளிப்படணும். So we have studied about the importance of the household. ஆகவே தான் வீட்டின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்தோம். So we are ready to preach the gospel in Samaria and ends of the earth, but my point is, are you ready to preach the gospel at your home? ஐயா, சுவிசேஷத்தை சமாரியால பிரசங்கிக்க தயாரா இருக்கிறோமே, உலகத்தின் கடைசி மட்டும் பிரசங்கிக்க தயாரா இருக்கிறோமே. என்னுடைய கேள்வி என்னவென்றால் உங்கள் சுவிசேஷத்தை உங்கள் வீட்டிலே நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா? Acts chapter 10, you can see Cornelius and the household. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரையும் குறித்து தியானிக்கிறோம். Acts chapter 16, the jailer and his household. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலை அதிகாரியும் அவன் வீட்டாரும் என்று எழுதியிருக்கிறது. Acts chapter 18, Crispus and the household. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்புவும் அவன் வீட்டாரும் என்று எழுதியிருக்கிறது. 1 Corinthians chapter 1:16, Stephanus and his household. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஸ்தேவானும் அவன் வீட்டாரும் என்று எழுதியிருக்கிறது. The same thing has been repeated in 1 Corinthians 16:15. இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். And 2 Timothy chapter 1:16, household of Onesiphorus and all the other people. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒனேசிப்போருவின் வீட்டாரும் என்று நாம் வாசிக்கிறோம். And same thing 2 Timothy 4:19, you can talk about, it talks about Aquila and Priscilla as well as the household of Onesiphorus. இதே காரியத்தை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போதும் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் மற்றும் ஒனேசிப்போருவின் வீட்டாரும் என்று வீட்டை குறித்து எழுதியிருக்கிறது. And when you read the book of Timothy, the pastoral epistle, all the places it is talking about the household as well. போதக நிருபம் என்று அழைக்கப்படுகிற தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசித்து பார்ப்போமாயின் எல்லா இடங்களிலும் அது குடும்பத்தை குறித்த காரியங்களாகவே காணப்படுகிறது. Then let's look at the history. அப்படி என்றால் வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். We have studied about two people from the history. வரலாற்றிலிருந்து இரண்டு நபர்களை நாம் தியானித்தோம். The legacy of Max Jukes as well as Jonathan Edwards. மேக்ஸ் ஜூக்ஸ் என்பவரின் தலைமுறையின் மரபையும் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் அவர்களுடைய தலைமுறையின் வழிவந்த மரபையும் நாம் தியானித்தோம். How pathetic it is, and the other one how precious it is. எவ்வளவு பொக்கிஷமாக எவ்வளவு அற்புதமாக ஒருவருடைய தலைமுறை காணப்பட்டது என்பதையும் எவ்வளவு அபத்தமாக இன்னொருவருடைய தலைமுறை காணப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். And we looked at one example from the biblical history. வேத வரலாற்றிலிருந்து ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நாம் தியானித்தோம். We studied about the life of Noah. நோவாவுடைய வாழ்க்கையை பார்த்தோமே. Why we studied about the Old Testament? If the Old Testament people could have given that much importance to the household and God achieved, how much more that you and me need to give the importance to the household? பழைய ஏற்பாட்டில் நாம ஏன் தியானிக்க ஆரம்பித்தோம்? பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு
தன்னுடைய குடும்பத்துல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நீங்களும் நானும் இவனும் எவ்வளவு அதிகமாய் வாழ வேண்டும். The man in whom the God was not dwelling, if he could do that much impact, then the man, the new covenant church people, you are the dwelling place of God. How much more the heaven would have expected from you and me? பழைய ஏற்பாட்டின் மனிதருக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்யாத போதே தேவன் அவனுக்குள் இல்லாதிருந்த காலத்திலே இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவரால் உருவாக்க முடியும் என்றால் புதிய உடன்படிக்கையின் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கும் போது நம்மளால் இன்னும் எவ்வளவு அதிகமான ஒரு தாக்கத்தை இந்த உலகத்திலும் நம்முடைய வீட்டிலும் ஏற்படுத்த முடியும். I'm going to continue that with one more example and just move on to the next topic. அதே காரியத்தை குறித்து இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு அடுத்த பகுதிக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். Before that will be started, let me ask one question. அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்போமே. Last week I said use the power of Holy Spirit at your home. கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்துங்கன்னு. Raise your hand if you applied that in the last 1 week. கடந்த ஒரு வாரத்துல உங்க வீட்டுல இந்த காரியத்தை நீங்க அபியாசப்படுத்தி பரிசுத்தனுடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்தி இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? இந்த கரங்களை உயர்த்தினவங்களுக்காக மட்டும் கை தட்டலாமா? Can we clap the hands for the people who raised their hands? இப்போ கரங்களை உயர்த்தாதவங்களுக்கு என்ன பண்றது? So what should we do for the people who didn't raise? Let me give one statement. ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். If you learn the word, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டு but not living the word, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால் any church you go, எந்த சபைக்கு நாம் சென்றாலும் let me prophesy, அது ஒரு தீர்க்க தரிசனமா கூட சொல்றேன், your life will not be changed. நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்க போவதில்லை. Hallelujah. Hallelujah. ஏங்க உண்மையை தரங்க சொல்றேன். Hallelujah. Hallelujah. Truth is the truth. சத்தியம் இதுதாங்க. Hearing the word will not change your life. வசனத்தை கேட்பது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடாது. Learn to apply the scripture. வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The pathetic condition of Christian world is this today. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல காணப்படுற ஒரு கவலைக்குரிய விஷயம் இதுதான். Since all the wonderful sermons are available for cheapest price, in fact for nothing. இன்று எல்லா சிறப்பான தேவனுடைய செய்திகள் எல்லாம் நமக்கு மிக எளிதாக கிடைக்கப்படுகிற காலத்துல நாம் இருக்கிறதுனால so we become like a judges, like in the talk show or the or any super singer, so kind of ஒரு பேச்சு போட்டிக்கு நடுவர் போலயோ ஒரு பாடல் போட்டிக்கு நடுவர் போலயோ நாம் ஒரு நியாயாதிபதியாகவே நிறைய நேரங்களில் மாறிட்டோம். yeah, this sermon is really nice. ஐயா இந்த செய்தி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஐயா. in this sermon it was so humorous. இந்த செய்தி நல்லா அப்படி ஜாலியா கொண்டு போனாங்க. and in this sermon lot of scriptures. இந்த செய்தில अनेक வசனத்தை சொல்லுவாங்க. you did a wonderful job brother. நல்ல ஒரு வேலை செஞ்சீங்க. அவரே முடிச்சிட்டு போயிட்டாரு. நீங்க he has done his job, but what about us? Don't just hear the sermon without applying it. There is no use in it. வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் நாம் இருந்து விடக்கூடாதுங்க. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. Don't take me wrong, I am telling this out of love. தவறான எடுத்துக்காதீங்க. உங்க மேல இருக்கிற மிகுந்த அன்புனால தான் நான் இதை சொல்றேன். I have applied the power of the Holy Spirit. பரிசுத்தனுடைய வல்லமை என் வீட்டில் நான் அபியாசப்படுத்தினேன். Especially when it comes to my kids. அதில் குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நடக்கும்போது yeah, I experienced it. அது எனக்கு அதிகமாக பயன்பட்டது. Without clapping, கை தட்டாம, without jumping, குதிக்காம, without rolling, உருளாம, we experience the power, the manifestation of the power of the Holy Spirit at home. பரிசுத்தனுடைய வல்லமை நம்முடைய வீட்டில் செயல்படுவதை நம்மால பார்க்க முடியும். Yes, of course, I used it when it comes to my wife. என்னுடைய மனைவியிடத்தில் நான் அதை பயன்படுத்தினேன். Don't ask her how it has happened. அது எப்படி வந்து அவங்கள்ட்ட கேட்காதீங்க. But of course, yes. ஆனா நான் பயன்படுத்தினேங்க. I don't know how many times she has used with me. அவங்க எத்தனை முறை என்கிட்ட பயன்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. I didn't ask that. அத நான் அவங்கள்ட்ட கேட்கல. But this is how we need to live. ஆனா நம்ம இப்படி தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். We need to show Christ at home. கிறிஸ்துவை நம்ம வீட்டுல காண்பிக்கணும். We do really need a lot of power, the dunamis power, to show our being a witness at home. நாம் கிறிஸ்துவ வீட்டுல காண்பிப்பதற்கு, சாட்சியா வாழ்வதற்கு இந்த
பரிசுத்தாவினுடைய வல்லமையாக இந்த dunamis வல்லமை நமக்கு தேவை. Let me give one more example from the Bible. வேதத்திலிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறேன். Very well known story. நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு This is கதை. also from Old Testament. இதுவும் பழைய ஏற்பாட்டில இருந்து தான். Oh, don't think that okay, I know this story. உடனே ஐயா எனக்கு இந்த கதை நல்லா தெரியும் நினைக்காதீங்க. It's a very very well known for everybody. எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப பிரத்யட்சமாக தெரிந்த ஒரு கதை தான். Moses led the people of Israel from Egypt towards the promised land. எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஜனங்களை மோசே நடத்தி வந்தார். So the assignment was Moses was gone. மோசே இப்பொழுது அவர் மரித்து விட்டார். Now the responsibility has given to the hand of Joshua. இந்த கடமை இப்பொழுது யோசுவாவின் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. And Joshua was the spy earlier. Now he sent 2 spies to the city Jericho. யோசுவா ஏற்கனவே ஒரு ஒற்றனாக என்ன நடக்கிறது என்பது வேவு பார்க்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டவர் இப்பொழுது எரிகோ பட்டணத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை அறிய 2 வேவுக்காரர்களை அவர் அனுப்புகிறார். This is Joshua's first master work. இதுதான் யோசுவா தனித்து செயல்பட்ட தலைமைத்துவத்தின் கீழ் செயல்பட்ட முதலாவது பெரிய ஒரு காரியம். This is the first conquering scene when it comes to the life of Joshua. யோசுவாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவரால் சுதந்தரிக்கப்பட்ட ஜெயித்த முதல் பகுதி இதுதான். So let's look at who was behind the scene. இந்த காரியத்திற்கு பின்னால நடந்த சம்பவங்களை பார்க்க போகிறோம். So we all know the story. The spies went. இந்த வேவுக்காரர்கள் சென்றார்கள். And they stayed in a harlot's home. அவர்கள் ஒரு விபச்சாரியின் வீட்டில் தங்கி இருந்தார்கள். So she was a prostitute. அவர்கள் ஒரு விபச்சாரி. And she was a pagan. அவர்கள் தேவனை அறியாதவர். But still I don't know why they went and stayed in her home. ஏன் அவர்கள் அங்கு சென்று தங்கினார்கள் என்று எனக்கு தெரியாது. But scripture has given some secrets in that context. ஆனால் இந்த பின்னணியத்தில் சில ரகசியங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். So look at this they went and stayed in that harlot's home. அவர்கள் சென்று இந்த விபச்சாரியின் வீட்டில் தங்கி இருந்தார்கள். And I just want to talk about the conversation happened in between them. அவர்களுக்கு இடையே நடந்த இந்த உரையாடலை பற்றி நான் பேச விரும்புகிறேன். Let's look at just one verse first. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். Joshua chapter 2 verse 12. யோசுவா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். Let me read that for you. இப்பொழுது வாசிப்போம். Now then, please swear to me by the Lord that as I have dealt kindly with you, you also will deal kindly with my father's house and give me a sure sign. இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. You all know the story. I'm not going to explain the story. இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நான் கதையை விளக்க போவதில்லை. But I want you to look at just one point. ஆனா அதுல இருந்து ஒரு பகுதியை ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். This prostitute helped the spies. இந்த விபச்சாரி இந்த வேவுக்காரருக்கு உதவி செய்தார்கள். It's a help. It's something like a life saving event. எப்படி சொல்லலாம்னா அவங்க உயிரை காப்பாற்றுகிற ஒரு சம்பவம் அது. In Noah's days the world is going to be God is going to destroy the world. நோவா கதையை நாம் பார்க்கும்போது தேவன் அந்த நேரத்தில் உலகத்தை அழிக்க போகிறார். Here God is going to destroy the city of Jericho. இங்கே தேவன் எரிகோ பட்டணத்தை அழிக்க போகிறார். All the people in the world will be gone and astrayed. நோவாவின் காலத்துல உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் மடிந்து போவார்கள். Here all the people in Jericho will be gone and astrayed. இங்கே பார்க்கும்போது எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மடிந்து போக போகிறார்கள். Almost similar situation. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சூழ்நிலை. There God intervened the one person. That person is Noah. அங்கே தேவன் ஒரு மனிதனிடத்தில் இடைப்பட்டார். அந்த மனிதனின் பெயர் நோவா. He was a righteous man. அவர் ஒரு உத்தமன். So but here God is also intervened to that one woman. That man is Rahab, but she is a prostitute. இங்கேயும் அதே போல ஒரு மனுஷியிடம் தேவன் இடைப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷியின் பெயர் ராகாப். ஆனால் அவர்கள் ஒரு விபச்சாரி. We know God is sovereign. நமக்கு தேவன் ஏக சக்கராதிபதி என்று தெரியும். They had lot of houses to go and visit, but still they have chosen to be there in the house of a harlot. அங்கு
அவர்கள் தங்கி தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அநேக வீடுகள் காணப்பட்டாலும் அவர்கள் சென்ற ஒரு வீடு ஒரு விபச்சாரியின் வீடு என்றாக தான் காணப்படுகிறது. How did they know? அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? How did they know that she will help us to escape? எப்படி தங்களுக்கு இந்த பெண்மணி உதவி செய்வார்கள் என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தது? How did they know this lady will stand against even the king and will protect us? ராஜாவுடைய கட்டளையை எதிர்த்து நின்று நம்முடைய உயிரை காப்பாற்ற இந்த பெண்மணி உதவுவார்கள் என்று எப்படி தெரிந்திருந்தது? She was not a righteous woman. அவர்கள் ஒரு நீதிமான் அல்ல. She was not a good woman. அவர் நன்னரின் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. She was not a reputed woman in the society. சமுதாயத்தில் எல்லாராலும் மதிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை இல்லை. She didn't get any recognition in the community. அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் எல்லாராலும் ஒரு மதிப்பு அவர்களுக்கு இல்லை. Even she was not living in the middle of the city. இன்னும் சொல்லப்போனா பட்டணத்தின் நடுவில் அவர்கள் வசிக்கவில்லை. She was living on the wall. பட்டணத்தின் சுவரில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். And that is for her profession. அது அவர்களுடைய தொழிலுக்கு ஏற்ற ஒரு இடமாய் இருந்தது. So there is no point where they can go and stay in that house. ஆகவே இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் தங்குவது என்பது இவர்களுக்கு எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லாத யோசிக்க முடியாத ஒரு காரியம்தான். How can you expect a faithfulness from such kind of woman? இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியிடமிருந்து ஒரு நம்பக தன்மையை உண்மையை நம்மால் எப்படி எங்க எதிர்பார்க்க முடியும்? How can you expect honesty from such kind of harlot? இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரியிடம் இருந்து ஒரு நேர்மையை நம்மால் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? So somehow it is God's sovereignty to send them to that particular house. இதற்கு பின்னாடி தேவனுடைய ஏக சக்கராதிபதியின் கரம் இருந்தபடியினாலே தேவன் இந்த நபர்களை அந்த விபச்சாரியின் வீட்டுக்கு அனுப்பினார். I'll start I just let me put the dot here and I will connect it later. இங்கே ஒரு காரியத்தை நான் முடிச்சு போடுறேன். இத நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குகிறேன். This harlot didn't know anything about these two spies. இந்த விபச்சாரிக்கு இந்த இரண்டு வேவுகாரரை குறித்து எதுவும் தெரியாது. These two spies neither know her as well. அதே போல இந்த இரண்டு வேவுகாரருக்கும் இந்த விபச்சாரியை குறித்து யாரென்று தெரியாது. Not a good choice to get to spy out the land. அந்த இடத்தை வேவு பார்க்க வரும்போது அது ஒரு சரியான ஒரு காரியமாக காணப்படவில்லை. Somehow God's hand they came into this house. ஆனால் எப்படியோ தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினாலே அவர்கள் இந்த இடத்திற்கு இந்த வீட்டுக்கு வருகிறார்கள். Other aspect of the story. அதுல அந்த சம்பவத்துல இன்னொரு பகுதி. Look at this prostitute. இந்த விபச்சாரியை பாருங்கள். No, you know that the prostitute will not get enough respect in the society. நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள் ஒரு விபச்சாரிக்கு சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்பு இருக்க வாய்ப்பில்லை. She couldn't stay inside the city. அந்த விபச்சாரியால் அந்த பட்டணத்திற்கு உள்ளே வசிக்க முடியவில்லை. Obviously because of her profession she was not able to mingle the society. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை அவர்கள் செய்த தொழிலினாலே சமுதாயத்தோடு கலந்து அவர்களால் வாழ முடியவில்லை. Even she was not stayed with her parents and the family. இன்னும் சொல்லப்போனா அவங்க குடும்பத்தோடயோ அவங்களுடைய பெற்றோரோடய கூட அவங்க சேர்ந்து வசிக்கவில்லை. She doesn't have a husband. அவங்களுக்கு ஒரு கணவர் இல்லை. She doesn't have a child. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. Because later point of time when she was talking about the family she was talking about her father, her mother, her brother and sister, but she had not mentioned a single word about her husband and the and children. ஏனென்றால் இதன் பின்பாக அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை குறித்து குறிப்பிடும்போது தங்களுடைய தகப்பனையும் தாயையும் சகோதர சகோதரிகளையும் குறிப்பிட்டார்களே தவிர கணவரையோ குழந்தைகளை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. So I strongly believe. ஆகவே நான் என்ன நம்புறேன்னா she was staying alone. அவங்க தனியா தான் வசித்திருக்கணும். Maybe there might be a inn she was maintaining that. ஒருவேளை ஒரு விடுதியில அவங்க வாழ்ந்து அங்க தங்கி இருக்க வேண்டும். For her profession. அவருடைய தொழிலின் நிமித்தமாக. And to get no benefit for her profession. அவருடைய தொழில்ல உங்களுக்கு வருமானம் வருவதற்காக அப்படி ஒரு இடத்துல வாழ்ந்திருக்க வேண்டும். And look at that person. அந்த நபரை பாருங்கள். Such a bad reputation. மக்கள் மத்தியில இப்படி ஒரு தவறான ஒரு மதிப்பு இருக்கிறது. There is no security in her life. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. There is no safety in her life. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு பாதுகாப்பு காணப்படவில்லை. What made her to take a courageous decision to stand against the king and support these spies? எந்த விதமான பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாத போதும் கூட என்ன ஒரு தைரியத்தினால ராஜாவின் கட்டளையை எதிர்த்து
எதிர்த்து நின்று இந்த வேவுகாரரை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்தார்கள். Information went to the king. இந்த செய்தி ராஜாவுக்கு செல்கிறது. And it was not they were searching the spies all over the city. அவர்கள் இந்த வேவுகாரரை இந்த பட்டணம் முழுவதும் தேடினார்கள் என்று இல்லை. They straight away came to Rahab's home. அவர்கள் நேராகவே இந்த ராகாபின் வீட்டுக்கு தான் And வருகிறார்கள். they came to her home and they made the statement very clearly. They didn't ask whether the spies came or not. They were asking, the spies have come to your home and where are they now? அவர்கள் நேராகவே ராகாபின் வீட்டுக்கு வந்து ராகாபிடத்தில் இந்த வேவுகாரங்க வந்தாங்களா இல்லையான்லாம் கேள்வி கேட்கல. அவர்கள் நேராக ராகாபிடத்தில் என்ன கேட்டாங்கன்னா, அந்த வேவுகாரர் வந்தாங்களே அவங்க எங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. You know the rest of the story. அந்த கதை முழுவதும் உங்களுக்கு Look at the sovereign hand of God. ஆனா தேவனுடைய ஏக சக்கராதிபதியோட கரத்தை பாருங்கள். One side the spies, they made a different decision than any other spies. மற்ற எல்லா மனிதர்களும் வேவுகாரரையும் பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான முடிவை இந்த இருவர் எடுத்தனர். And I don't know how many prostitutes were there on that day around the wall, but that prostitute made a different decision and involved the plan of God. அதே போல இந்த எரிகோவின் மதிர்ச்சுவரில் அன்னைக்கு எத்தனை விபச்சாரிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ராகாப் ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை அன்று எடுத்திருந்தார்கள். So they came, அவர்கள் வந்தார்கள், and she helped, உதவி செய்தாங்க, she hidden them, அவங்களை மறைத்து வைத்தாங்க. and finally when they are about to leave, கடைசியாக அவங்க கிளம்ப அந்த சமயம் வரும்போது, and she was talking to them. இந்த பெண்மணி அவர்களோட பேசுறாங்க. I have dealt you kindly, நான் உங்களுக்கு தயவு செய்தபடியாலே, so you will also deal me kindly. That's supposed to be the request. இவங்க என்ன ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கணும்னா, நான் உங்களுக்கு உதவி செய்தனால நீங்களும் எனக்கு தயை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார். Sir, I helped you. அதனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. So can you also help me? நியாயமான ரிக்வெஸ்ட். That is the right request. ஆனா நாங்கற இடத்துல அவன் நாண வைக்காம என்னுடைய தகப்பன் வீடுன்னு சொல்லி வச்சா. But this woman, instead of asking help me, she said help my household. So basically, ஆகவே இங்கே பார்க்கும்போது, when she was thinking about his life, her life, அவள் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போது, she considered her entire family. அவள் தன் மொத்த குடும்பத்தையும் நினைவு கூர்ந்தாள். Even though she was not with family, ஒருவேளை குடும்பத்தோடு அவர்கள் வாழாமல் இருந்த நாட்களிலும் கூட, even though the family was not with her, அந்த அவர்களுடைய குடும்பம் அவர்களோடு இல்லாதிருந்த போதும் கூட, I don't know whether they like her or not, குடும்பத்திற்கு அவங்களை ஏற்றுக்கொண்டாங்களா பிடிச்சுதான் எனக்கு தெரியல. but look at her heart. ஆனா அவங்களுடைய இருதயத்தை பாருங்கள். I helped you, நான் உங்களுக்கு தயவு I செய்தேன், don't want you to save me alone, ஆகவே நீங்க என்ன மாத்திரம் காப்பாத்துங்க நான் சொல்லல, I want you to save my family. ஐயா என் குடும்பத்தை காப்பாத்துங்க. Look at this next verse. அடுத்த வசனத்தை வாசிப்போம். Joshua chapter 2 verse 13. யோசுவா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். And that you will save alive my father, mother, my brothers and my sisters and all who belong to them, and deliver our lives from death. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து ஜீவனை சாவுக்கு தப்புவிங்க. Even when Tamil it says undana ellavachayum, but later point of time it is translated in 6:23 all of her relatives. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது உண்டான எல்லாவற்றையும் என்று தமிழ்ல நாம் அதை வாசித்தாலும் 6ஆம் அதிகாரத்துல நாம் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு எல்லா உறவுகளும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Please listen me very carefully. நான் சொல்றத நல்லா கவனிச்சு This is கேளுங்க. the very important point I would like to make. இதுதான் நான் சொல்ல வர முக்கியமான விஷயம். Sometimes for us it is very hard to preach at home. நமக்கு பல நேரங்களில் நம்மளுடைய வீட்டில் பிரசங்கம் செய்வது கடினம். Sometimes it is very hard for us to teach our kids. நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது கடினம். Sometimes it is very hard for us to be patient with our spouse. சில நேரங்களில் நம்முடைய கணவனுடைய மனைவியோடையோ சாந்தமாக செல்வது கடினம். Sometimes we can show the love towards the alien but not to the people those who are living with us. வெளியே இருக்கிற ஒரு மனிதரிடத்தில் நம்ம எளிதாக அன்பு காண்பிக்கிறோம், ஆனா நம்மளோடு வாழ்கிற நம்முடையவரிடத்தில் நம்மளால அன்பு காண்பிக்க கடினமாக இருக்கிறது. I would like to teach just one lesson from this story. இந்த கதையிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Look at Joshua chapter 2 verse 18. யோசுவா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை Look at the வாசியுங்கள். commission they have given to Rahab.
Rahab. அவர்கள் ராகாபுக்கு கொடுத்த கட்டளையை பாருங்கள். Okay, you want me to save your family as well, right? உங்க குடும்பத்தையும் நாங்க காப்பாற்றணும் நீங்க சொல்றீங்க தானே? We'll do that. நாங்க அதை செய்றோம். But I want you to do one thing. ஆனா நீங்க ஒரு விஷயம் செய்யணும். What you need to do? நீங்க என்ன செய்யணும்? Look at 2:18. அந்த வசனத்தை பாருங்க. Oh, you shall gather into your house. தமிழ்ல அது 17வது வசனத்துல இருக்கிறது. அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். Who are all they that அனைவரும்? அந்த ஆளுங்கிற இடத்துல யாரெல்லாம் அவங்க Your காணப்படுகிறார்கள்? father, தகப்பன், your mother, உன் தாய், your உன் brothers, சகோதரர்களே, and your father's household. உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் Bring all them into home. அவர்கள் எல்லாரையும் உன் வீட்டுக்குள் அழைத்து வா. Please stay with me. Imagine with Noah's ark. என்னோட நல்லா கவனித்து பாருங்க. நோவாவுடைய பேழையோட கதையை ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்க. God said, தேவன் சொன்னார், bring every animal into the ark. ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் அந்த பேழைக்குள் அழைத்து கொண்டு வா. Every family member into the ark. குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் அந்த பேழைக்குள் அழைத்து கொண்டு வா. Here also same kind of a commission has been given. இங்கேயும் அதே போல ஒரு கட்டளை தான் கொடுக்கப்படுகிறது. Bring everybody into your home. அனைவரையும் உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வர But வேண்டும். this is not an easy job. ஆனா இது எளிதான ஒரு காரியம் அல்லையா? No, I don't know how difficult it was for Noah to bring the elephants into the ark. ஒருவேளை அன்று யானைய அந்த பேழைக்குள்ள அழைத்து கொண்டு வருவதற்கு நோவாவுக்கு எவ்வளவு கடினமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை. I was wondering how Noah brought the monkeys into the ark. நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கிறேன், இந்த குரங்குகள் எல்லாம் எப்படி ஐயா நோவா இந்த பேழைக்குள்ள கொண்டு வந்தாரு? But no, when compared to Rahab's job, that job was not that much tough. ஆனா ஒருவேளை ராகாபுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் இதனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நோவாவுடைய வேலை கொஞ்சம் எளிதாக தான் இருந்திருக்க வேண்டும். Let's be practical. ரொம்ப எளிதா பிராக்டிகலா நடைமுறை வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். Put yourself in Rahab's shoe. ராகாபுடைய இடத்துல நீங்க உங்களை வைத்து இந்த காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. When the spies came to Rahab's home, Rahab was alone. அந்த வேவுக்காரர் ராகாபின் வீட்டுக்கு வரும்போது ராகாப் தனியா இருக்கிறாங்க. That is why they said, bring all your families into your home here. ஆகவேதான் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, நீ உன் வீட்டார் அனைவரையும் உன் வீட்டிற்கு இங்கு அழைத்து கொண்டு வா. Let me put in this way. இப்படி சொல்றேனே, I am Rahab. என்ன ராகாப்னு வச்சுக்கோங்க. I am a prostitute. நான் ஒரு விபச்சாரி. I am in the in the outside of the living outside of the city. அந்த பட்டணத்திற்கு வெளியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Away from my family. என் குடும்பத்தை விட்டு தனியா. Away from society. சமுதாயத்தை விட்டு தனியாக. Away from the secular marketing place. இந்த உலகத்துல காணப்படுற சமய வர்த்தக இடத்திற்கு தனியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Now I am alone. நான் தனியா இருக்கிறேன். Now I got a commission. இப்போ எனக்கு ஒரு வேலை வருது. Okay, go and get all your family into this home. நீ போய் உன் வீட்டார் அனைவரையும் இங்க அழைத்து கொண்டு வா. I have only two possibilities. எனக்கு ரெண்டு வாய்ப்பு தாங்க இருக்கு. ஒன்று, I don't want to mingle with my family because my family was suffering and very poor condition, so I kept them away and I am doing this prostitutional profession and earning money and helping to my family. Possibility one. ஒரு ரெண்டு விதமான ஒரு காரியங்கள் தான் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. முதலாவது, ஒருவேளை என்னுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஏழ்மையின் காரணமாக அவர்களால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை. ஆகவே என்னுடைய குடும்பத்தோடு இணைந்து நான் வாழாமல் நான் தனியாக வந்து இந்த விபச்சாரம் என்னும் தொழிலை செய்து அதனால வரும் வருமானத்தின் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு நான் உதவி செய்கிறேன். இது ஒரு விதமான ஒரு வாய்ப்பு. Possibility one. இது ஒரு விதமான ஒரு சம்பவம். Possibility two. இல்ல இது இப்படி இருக்கலாம். Somehow I caught up in this prostitution. எப்படியோ நான் தவறாக இந்த தொழில வந்து மாட்டிக்கொண்டேன். So my family doesn't want me to stay with them. ஆகவே என் குடும்பம் இப்பொழுது நான் அவர்களோடு வசிப்பதை விரும்பாமல் என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. They send me out. என்னை அனுப்பி விட்டார்கள். Because of the society and the cultural law, I cannot go accommodate along with them. இல்ல அன்று காணப்பட்ட சமுதாயத்தின் காரணத்தினால, இல்ல அங்க காணப்பட்ட கலாச்சார அவங்களுக்கு காணப்பட்ட நியமத்தினால நான் அவர்களோடு சென்று வசிக்க முடியாது. So I came out. ஆகவே நான் வெளியே வந்து விட்டேன். Both the possibilities. இந்த ரெண்டு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் now I have to go and convince them to come and stay in my home. இப்போ நான் திரும்பி அவர்களிடத்துல சென்று அவர்களை நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கம்மா என் வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி அவங்களை சம்மதிக்க வைக்கணும். Let's consider the second possibility. அந்த இரண்டாவது சூழ்நிலை ஒருவேளை இருக்கு நம்ம வச்சுப்போமே. I am the prostitute. நான் ஒரு விபச்சாரி. I cannot go and stay with my family. என்னால என் வீட்டுக்கு சென்று அவர்களோட வசிக்க So முடியாது. I am alone here. ஆகவே நான் தனியா இருக்கிறேன். Oh, it was a disgrace for my family for being a prostitute. என் குடும்பத்திற்கு நான்
இப்படி ஒரு விபச்சார தொழிலை செய்வது அவர்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது. Did you notice that she has sisters? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு சகோதரிகள் இருந்தார்கள். So if I go home, இப்போ நான் வீட்டுக்கு போனா they will not call me as their sisters. என்ன அவங்க தங்களுடைய சகோதரின்னு அழைக்க மாட்டாங்க. Because if they call me as their sisters, how can they expect their good marital life for them in the future? ஒருவேளை என்னை அவர்கள் சகோதரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்னுடைய சகோதரிகளுக்கு அவருடைய எதிர்காலத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கு அதுவே தடையாக மாறிவிடும் என்று இருக்கிறது அல்லவா? ஒரு விபச்சாரியோட தங்கச்சியை எப்படி ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணுவான்? How can someone will come and marry a harlot sister? So look at I'm a prostitute. நான் இப்போ ஒரு விபச்சாரி. I have a brother. எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். And I saw my brother in the street. என்னுடைய சகோதரனை நான் தெருவுல பார்க்கிறேன். And I was calling him. அப்ப நான் அவரை கூப்பிடுறேன். You know how did he react? ஆனா அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்வார் தெரியுமா? He will not come and ask me, oh my dear sister, how are you doing? என்னத்துல பக்கத்துல வந்து சகோதரியே நீ எப்படிமா இருக்க தங்கச்சி அப்படி கேட்பாரா? Because all the people know that she is a prostitute. ஏன்னா அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்கும் அவள் ஒரு விபச்சாரி என்று தெரியும். If somebody is speaking to the prostitute, they will think that that man is a client for the prostitute, not the brother of the prostitute. ஒருவேளை ஒரு விபச்சாரியிடம் சென்று ஒருவர் பேசினார்னா ஜனங்க அவரை பார்க்கும்போது அந்த விபச்சாரிக்கு வந்த ஒரு மனிதர், அவரை தேடி வந்த ஒரு மனிதர் தான் நினைப்பாங்களே தவிர அவர்களுடைய சகோதரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. விபச்சாரத்துக்கு வந்த வாடிக்கையாளர் நினைப்பாங்களே தவிர அவளோட அண்ணனோ தம்பியோ நினைக்க வாய்ப்பே இல்லை. They'll not think whether he is the brother or sister of the prostitute. They'll think that he is the client of the prostitute. And imagine her mother. அவங்களுடைய அம்மாவை சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. If she went and talked to her mother, ஒருவேளை அவங்க அம்மா இடத்துல சென்று பேசினாங்கன்னா you know what would have responded by their mother? அவங்க அம்மா என்ன பதில் சொல்லிருப்பாங்க? How can I give a birth to such a pathetic prostitute? இப்படிப்பட்ட ஒரு தவறான விபச்சாரம் செய்கிற ஒன்ன நான் எப்படிமா பெத்தேன்? Oh, I feel so bad about it. அவனை பெத்ததுக்கு நான் வருத்தப்படுறேன். Don't look at my face. என் முகத்துல முழிக்காத. Our family's reputation is spoiled just because of one lady, that is you. நீ ஒருத்தியால நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. Look at the life of your sisters. உங்க சகோதரோட வாழ்க்கையை பாரு. Look at the life of your brother. உங்க சகோதரோட வாழ்க்கையை பாரு. Oh, I should have killed you while giving birth. உன்னை பெத்த போதே நான் உன்னை கொன்றுக்கணுமா? Because of you the entire family got the disgrace. நீ ஒருத்தியால மொத்த குடும்பம் இன்னைக்கு தலை குனிந்து காணப்படுகிறது. Come out of home. வீட்டை விட்டு எங்களால வர முடியாது. Don't call me as your mother. அம்மா என்ன கூப்பிடாத. That is how she would have responded. ஒருவேளை அவங்க அம்மா இப்படிதான் பதில் சொல்லி இருக்கணும். Imagine her father. அவங்க அப்பாவை குறித்து யோசிங்களேன். If she went and called her dad. ஒருவேளை அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பான்னு கூப்பிட்டா, Dad, please come. அப்பா வாங்கன்னு சொன்னா, This God of Jehovah is going to destroy the city. இந்த யெகோவாவின் தேவன் இந்த நகரத்தை அழிக்க போகிறார். I want to protect the family. நான் என் குடும்பத்தை காப்பாத்த ஆசைப்படுறேன். Please come home. என் வீட்டுக்கு நீங்க வரீங்களா? My home. என் வீட்டுக்கு. You know what would have the father said? அப்பா என்ன சொல்லிருப்பார் தெரியுமா? You want us to come your home. வா வீட்டுக்கு நாங்க வரணுமா? That prostitute's home. விபச்சாரி வீட்டுக்கு. Don't die. போய் செத்து போ. Don't stand in front of me. என் முன்னாடி நிக்காத. Don't talk to me. என்னோட பேசாத. Oh, you are a shame to my family. குடும்பத்திற்கு நீ அவமானம் பா. You would have spat to the ground and left away. அப்படி மண் காரி துப்பி அவங்கள அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. I don't know. எனக்கு தெரியல how Rahab went and convinced the whole family. அவங்க மொத்த குடும்பத்தையும் ராகாப் சென்று வருவதற்கு எப்படி சம்மதிக்க வச்சாங்க? Do you think that your job is tougher than Rahab's job? ராகாபுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விடவும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா? Do you think that you are facing such a tough turmoil situation at your home than what had happened at the house of Rahab? ராகாபுக்கு அவங்க வீட்டுல நடந்த சூழ்நிலையை பார்க்கிலும் உங்க வீட்டுல நீங்க சந்திக்கிற சவால்கள், நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகள், நீங்க சந்திக்கிற கடினப்பாடுகள் அது ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா? Sometimes we are saying, I am tired with my husband. பரநாட்ல நம்ம சொல்றோம்ல, இந்த புருஷன்ட்ட பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். I am tired with my wife. என் மனைவிட்ட போராடிய டயர்ட் ஆயிட்டேன். Oh, how much patient I was. எந்த அளவுக்கு நான் ஒரு பொறுமைசாலி தெரியுமா? I am tired of her. அவங்கட்ட பேசி நான் டயர்ட் I ஆயிட்டேன். am trying to lead her into God. கர்த்தருக்குள்ள அவளை வழி நடத்த முயற்சிக்கிறேன். I am trying
to get this man into the kingdom of God. இந்த மனுஷரை எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அழைத்து வரணும்னு I would like to முயற்சிக்கிறேன். raise my kids in a godly manner. என்னுடைய குழந்தைகளை ஒரு தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையில வளர்க்கணும்னு But I'm ஆசைப்படுறேன். frustrating. ஆனா நான் சோர்ந்து I'm போயிடுறேன். so tired. நான் சோர்ந்து போய் விட்டேன். Oh, I just want to give up. நான் அதை விட்டுறலாம், இந்த முயற்சியை விட்டுறலாம்னு Let இருக்கிறேன். them go as if they are gone by. They are going by. அவங்க எப்படி வாழ்றாங்களோ அப்படியே வாழ்ந்து தொலைக்கட்டுமே. Oh, it's enough. போதுமையா, I cannot go further. என்னால் இதற்கு மேல முடியாது. This is too much இது for me ரொம்ப to அதிகம். handle. இதை என்னால் செய்வதற்கு இது மிக அதிகம். Compare your life with Rahab. உங்க வாழ்க்கைய, உங்க குடும்ப சூழ்நிலைய ராகாபோட வாழ்க்கையோடும் குடும்பத்தோடும் ஒப்பிட்டு பாருங்க. The spies simply said, அந்த வேவுக்காரர் சொல்றாங்க, oh, you want to save your family? குடும்பத்தை நீ காப்பாத்தணும் விரும்புறியா? We are ready to save you. உன்னை காப்பாத்துறது எங்களுக்கு ஓகே, But if you want to save your family, ஆனா உன் குடும்பத்தை நாங்க காப்பாத்தணும்னா only one responsibility. ஒரே ஒரு வேலை நீ செய்யணும். Bring all of them into home. மொத்த குடும்பத்தையும் உன் வீட்டுக்கு கொண்டு வா. If you bring them into home, உன் வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா they will be saved. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. Or else, இல்லனா they will be destroyed. அவங்க மடிந்து போவாங்க. I know, in the moment they said this to Rahab, இந்த செய்தியை அவங்க ராகாப்ட்ட சொன்ன உடனே, if I were the prostitute like Rahab, ஒருவேளை அந்த விபச்சாரியான ராகாப்ங்கற இடத்துல நான் இருந்திருந்தேன், I would just prostrate on their feet. அவங்க முன்னாடி நான் அப்படி தாழ விழுந்திருப்பேங்க. So please help me. ஐயா, தயவு செய்து உதவி செய்யுங்க. I cannot go and tell them. இத நான் போய் சொல்ல முடியாது ஐயா. Can you do me a favor? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? I'll give their house address. அவங்க வீட்டு விலாசத்தை நான் கொடுக்கிறேன். Oh, you just protect them. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. It's very hard for me to go and tell them and convince them and bring them back to my home. They will never come to my home. அவங்களிடத்துல சென்று இந்த செய்தியை சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சு என் வீட்டுக்குள்ள கொண்டு வரது ஐயா அது முடியாத காரியம். அவங்க என் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. In fact, they would have never know my home. இன்னும் சொல்ல போனா என் வீடு எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஐயா. Or else they would have never allowed me to talk to them. இல்லனா அவங்க கிட்ட நான் பேசுறத விரும்ப மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. Without speaking, without telling them the truth, how can I convince them and bring them back? அவங்கள்ட்ட பேசுவதற்கு எனக்கு அனுமதி இல்லாத போது எப்படி ஐயா நான் அவங்கள்ட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு அவங்களை வீட்டுக்கு அழைத்து வருவது? I am at the edge of the town, but they are in the middle of the town. How can they believe me, the one who is living such a pathetic, poor life like this? நான் பட்டணத்திற்கு வெளியே வசிக்கிறேன், அவர்கள் பட்டணத்திற்கு உள்ளே நடுவுல இருக்கிறாங்க. நான் போய் சொல்ற வார்த்தையை இப்படிப்பட்ட ஒரு தவறான கேவலமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வார்த்தையை என் குடும்பத்தார் எப்படியா நம்புவாங்க? நான் போய் இந்த மாதிரி யெகோவா தேவன் வராரு, உங்களெல்லாம் அழிச்சிருவாரு, என்ன மட்டும் காப்பாத்திடுவாருன்னு சொன்னேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் உண்மையிலே ஒரு நல்ல தெய்வனா இருந்தா முதல்ல ஒன்னதான் காலி பண்ணுவார், நீ ரொம்ப சரி, நீ எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. If I go and if I tell them that the God of Jehovah is going to come and destroy this city, but he has given me a promise to save me, so you come with me. If I go and tell this invitation or the offer unto them, the first thing that the response would be if he is a good God, if he is a just God, he should be destroying you first for your immoral life. And they would have said, அப்ப அவங்க சொல்லிருக்கணும், oh, we don't want to live this life just because of your pity or your mercy. ஓன் தயவுல நீ போடுற பிச்சைல நான் இந்த உயிர் வாழணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படி அவங்க கேட்டிருக்கணும். அதுக்கு நான் செத்தே போயிரும் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிருப்பாங்களா இருக்கும். It's better for my house to die rather to live at your mercy. I'm just trying to exposit or exegese that particular passage. அந்த பகுதியை உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் ஆழமா ஒரு கற்பனையோட அதை விளக்க நான் விரும்புகிறேன். I don't know how many days you would have tried. எத்தனை நாட்கள் முயற்சித்தார்கள் எனக்கு I தெரியாது. don't know how much you would have cried. எவ்வளவு அளவாய் அழுதார்கள் எனக்கு தெரியாது. I don't know how much you would have besieged. எந்த அளவுக்கு அவர்கள் கதறினார்கள் எனக்கு I தெரியாது. don't know how much she would have begged. எந்த அளவுக்கு கெஞ்சினாங்கன்னு தெரியல. I don't know how much she would have pardoned. எந்த அளவுக்கு பாரத்தோட செயல்பட்டாங்கன்னு தெரியல. But ஆனால் somehow எப்படியோ she made it. அவர்கள் செய்தார்கள் ஐயா. She made it. செய்தார்கள். She bring each and everyone in the family. Bring everyone in the family. அந்த குடும்பத்தார் அனைவரையும் அந்த குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் அழைத்து வந்தார்கள். I don't know whom she has convinced first. முதலாவதாக யாரை சம்மதிக்க வச்சாங்கன்னு எனக்கு Her தெரியாது. father is back. அவங்க கூட அப்பாவா? Mother is back. அவங்க அம்மா வந்துட்டாங்க. And
sisters and brothers, all of the relatives at one home, that home of Rahab. அவர்கள் சகோதரரும் சகோதரிகளும் தகப்பன் வீட்டார் அனைவரும் இப்பொழுது ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. யாருடைய வீடுனா ஒரு விபச்சாரியான ராகாபின் வீடு. Oh, I'm just wondering about Rahab. நான் இந்த ராகாவை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறேன். What a great mission work. எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுவிசேஷ வேலை அது. Such a strong hardened ground. ஒரு மிகவும் கடினமான எந்த ஒரு மென்மையாம் இல்லாத ஒரு கடின ரணமுள்ள இருதயத்தில் But she has achieved. அவங்க ஜெயிச்சாங்கயா. Not everyone. ஒவ்வொருவரும் ஜெயிச்சாங்க. No one is missed. ஒருவரையும் இழந்து போகவில்லை. Oh, she brought everybody in his family. குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வந்தார்களே. Now let's look at the possibility too as well. அங்க இருந்த இன்னொரு சூழ்நிலை சொன்னா அதையும் பாப்போமே. If she would have sacrificially lived this life to protect her family, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு தவறான வாழ்க்கைய தன்னுடைய குடும்பத்தின் ஏழ்மை சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்காக தியாகமா அவங்க வாழ்ந்தாங்க நம்ம சொல்றோம்னா, she is providing their needs, அவங்க தேவைகளுக்கு இவங்க கொடுக்கறாங்க, meeting their clothing, அவங்களுடைய உடைமைகளுக்கு இவங்க பணம் கொடுக்கறாங்க, meeting their sheltering, அவங்களுடைய உறைவிடத்திற்கு பணம் கொடுக்கறாங்க, and food and beverages, சாப்பாடும் அதன் அடுத்த காரியங்களும், and their commutation, அவங்களுடைய போகிற வருகிற செலவுகள், and all their communication things, அவங்களுடைய தொலைத்தொடர்புக்கான தேவைகள், and all their educational needs, அவங்களுடைய படிப்பிற்கான செலவுகள். so far she has provided everything. இதுவரைக்கும் எல்லாத்தையும் இவங்க கொடுத்துட்டாங்க. Now it is a time whether she has to provide them life or death. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவா வேண்டாமாங்கிற சூழ்நிலை. If she has not taken effort, they will lose their life. இப்போ இவங்க முயற்சி எடுக்கலனா அவங்க தகப்பன் வீட்டார் முழுவதும் மடிந்து போவார்கள். So far whatever she said, whatever she does was good for them. இதுவரைக்கும் இவங்க எதெல்லாம் செய்த எல்லாமே அவர்களுக்கு ஒரு நன்மையாக இருந்தது. Oh, I'll give a lot of money, you get some jewelry for the younger sister. ஆமா, நான் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிறேன், என் தங்கச்சிக்கு கொஞ்சம் நகை ஏதாவது செஞ்சு போடுங்க. Oh, I'll give some money, okay, get a job for the younger brother. Maybe no, you just start up, you may go ahead for a startup for him. ஒருவேளை நான் கொஞ்சம் பணம் கொடுக்கிறேன், என் சின்ன தம்பிக்கு ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் செய்வதற்கு ஒரு வேலையை வைத்துக் கொடு, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. I don't know how long she was doing the prostitution, how long she would have supported their family. எவ்வளவு நாட்களா இந்த விபச்சார தொழிலை செய்து அவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்தார்களா எனக்கு தெரியாதையா. Now this is something a bad news she is going to bring up. ஆனா இப்போ வருகிற இந்த செய்தி குடும்பத்திற்கு ஒரு கெட்ட செய்தி. Leave everything, எல்லாத்தையும் விட்டுட்டு, leave your home, உன் வீட்டை விட்டுட்டு, leave your job, உன் வேலையை விட்டுட்டு, oh father you come, அப்பா நீங்க வாங்க, mother you also come, அம்மா நீங்களும் வாங்க, sisters you also come, சகோதரிகளே வாங்க, oh if you got married, ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா bring the husband, உங்க கணவரையும் அழைத்து வாங்க, brothers you also come, சகோதரரே நீங்க வாங்க, if you got married, திருமணம் ஆயிருந்தா bring your husbands, your wives as well, உங்க மனைவிகளையும் அழைத்து oh all come to stay my home and the city is going to be destroyed. எல்லாரும் வந்து என் வீட்டுல தங்கிருங்க, ஏன்னா பட்டணம் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. Do you think that they will believe? அவங்க நம்புவாங்க நினைக்கிறீங்களா? Do you think that they will give importance to that particular statement? இந்த ஒரு செய்தியை ஒரு விபச்சாரி சொல்லும்போது அந்த செய்திக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? Do you think that it is like a sound statement for them to obey and follow? கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் ஏற்ற ஒரு சரியான செய்தின்னு இது நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புரியலனா இப்படி சொல்றேன் பாருங்க. Let me tell you in this way for you to understand. இப்போ உங்க பிள்ளைங்க இப்படி சொல்வீங்களா? Will you go and tell to our kids like this? நீ பாடம் படிக்கிறியோ இல்லையோ பைபிளை ஒழுங்கா படி. Whether you study your academics right or not, but study the word of God truly. Whether you go to school or not, go to the church. நீ ஸ்கூலுக்கு போறியோ இல்லையோ கண்டிப்பா சர்ச்சுக்கு போயிரு. Whether you play or not, but pray regularly. நீ தினமும் விளையாடுகிறாயோ இல்லையோ ஆனா தினமும் தேவனோடு நேரத்தை உன்னுடைய ஜெபத்துல செலவழி. The world will applaud you if you say if you study you have the good future, but the world will not applaud you if you say that if you study the Bible you will have the good future for eternity. ஒருவேளை நீங்க போயிட்டு நீ நல்லா படிச்சேனா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னா இந்த உலகம் உங்களை பாராட்டும். ஆனா அதே நேரத்துல நீ வேதத்தை நல்லா படிச்சேனா உன்னோட எதிர்காலம் மாத்திரம் இல்ல உன் நித்திய ஜீவனும் நல்லா இருக்கும் நீங்க சொல்லி பாருங்க, உலகம் உங்களை பாராட்டலாம் செய்ய மாட்டாங்க. Let me give a very layman illustration. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றேனே. Tomorrow your school, your daughters or your sons board exam. நாளைக்கு உங்களுடைய மகனுக்கோ இல்ல மகளுக்கோ அவங்களுடைய 12th standard board exam.
today is a study holiday. இன்னைக்கு வந்து அது படிப்பிற்கான விடுமுறை தினம். And we have a fasting prayer. இன்னைக்கு சபையில ஒரு உபவாச கூட்டம். Will you bring your kid for the fasting prayer? நீங்க உங்க குழந்தைய சபையில இருக்க அந்த உபவாச கூட்டத்துக்கு கூட்டு வருவீங்களா? ஏதோ ஒருத்தர் எஸ் சொன்னாங்க, எனக்கு கேட்டுச்சு. மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? கூட்டு வருவீங்களா? ஒரு பேச்சுக்காவது சரி திரும்ப திரும்ப கேட்குறானே சொல்லி வைப்போமே அப்படின்னு கூட சொல்ல தோணல பாருங்க. அல்ல இப்படி வச்சுக்கலாம். Tomorrow is your appraisal discussion. நாளைக்கு நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அப்ரைசல் அதிகாரியோட ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அல்ல client visit. இல்லனா நம்மளுடைய கிளையண்ட் வர்றாங்கன்னு வெச்சுப்போம். Your career growth is going to be defined tomorrow. நாளைக்கு நம்முடைய வேலையில நம்ம உயர போறோம், எந்த மாதிரி ஒரு உயர்வு இருக்குறதுன்னு நாளைக்கு தான் தீர்மானிக்கப்பட போகுது. And we have a old age home visit. அதே நேரத்துல சபையில இருந்து நம்ம ஒரு முதியோர் இல்லத்துக்கு போக போறோம். And your daughter, your little one is saying, let's go to the old age home. இப்போ நம்ம வீட்ல இருக்கிற நம்ம சிறுமி நம்மளுடைய குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அப்பா நம்ம நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு போவோம். மண்டையில போட அறிவு இருக்கு, அப்பாக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. Do you have any sense? I have so much work tomorrow in office. Imagine this situation. இல்ல இப்படி நினைச்சு பாருங்களேன். It's a hypothetical situation. கற்பனையான ஒரு சூழ்நிலை. When the little one says, daddy let's go for the old age home, ஒருவேளை அந்த சிறுமி அப்பா நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு போவோம்பான்னு சொல்லும்போது, imagine if the father reacts in this way. ஒருவேளை அவங்க அப்பா இப்படி சொன்னார்னா, honey, மகளே, I'm so privileged to have you. உன்ன மாதிரி ஒரு மகளை பெற்றிருக்கிறது என் பாக்கியம் அல்லவா? Oh, you are a great blessing. எந்த அளவுக்கு நீ ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? Honey, come here. மனைவியே, டியர் ஓடி வாங்க. She wants to go to the old age home tomorrow, when I have the client discussion and so on. நம்ம பிள்ளைய பாருங்க, நாளைக்கு எனக்கு கிளையன்ட் டிஸ்கஷன் இதெல்லாம் இருந்தாலும் முதியோர் இல்லத்துக்கு போகணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. And the wife says, even I have a client visit tomorrow. அப்ப மனைவி சொல்லுவாங்க, எனக்கு கூட நாளைக்கு ஒரு கிளையன்ட் விசிட் இருக்குப்பா. Oh, let's leave it everything. எல்லாத்தையும் விட்டுருவோம். If appraisal goes, let it go. அப்ரைசல் போனா போட்டும் ஐயா. Husband, if even job goes, let it go. கணவர் ஒருபடிக்கு மேல சொல்லணும்ல, வேலையே போனாலும் போட்டும். Let us go to the old age home and celebrate. குடும்பமாக இணைந்து அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்க நம்ம ஒரு சந்தோஷமான நேரத்தை செலவழிப்போம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருந்தா கைத்துகளில சொல்லுங்க. வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லுவா, நம்ம சொல்லிடுவோம் அப்படி. That is how the family could have reacted when Rahab could have told them. இப்படிதான் ஐயா ராகாபுடைய குடும்பம் அன்றைக்கு ராகாப் இந்த செய்தியை கொண்டு அவங்கள்ட்ட சொன்னபோது அவங்க பதில் சொல்லியிருக்கணும். But what happened then? ஆனா என்ன நடந்துச்சு கடைசியில? Joshua chapter 6 verse 23. யோசுவா 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். So the young men who had been spies went in and brought out Rahab and her father and mother and brothers and all who belonged to her. அப்பொழுது வேவுகாரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்தார்கள். In the story of Noah, entire world destroyed by water except the family of Noah. நாம் நோவாவுடைய கதையை பார்க்கும்போது இந்த முழு உலகமும் ஜலப்பிரவாகத்தினாலே அழிக்கப்படும் போது நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. In this place, அதே போல இந்த இடத்துல the entire city of Jericho burned by fire, but one family has got saved. That family is a family of Rahab. அந்த முழு எரிகோ பட்டணமும் அக்கினியினாலே அழிக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அது ராகாபுடைய குடும்பம். Let me take the story just one level deeper. இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த கதையை கொஞ்சம் விளக்குறேன். Of course both are under the old covenant. They don't have the spirit of God indwelling them. இந்த இருவருமே பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்றாங்க. பழைய உடன்படிக்கையின் கீழே அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு காலகட்டம். Last week when I was preaching about the life of Noah could have lived a testimonial life inside the ark, inside the family, so that the family heard all that he said. கடந்த வாரம் நான் செய்தியை குறித்து சொல்லும்போது நான் சொன்ன காரியம், நோவா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர்
அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் வீட்டிலையும் ஒரு சாட்சி இருந்திருக்கணும், பேழைக்குள்ளேயும் ஒரு சாட்சி இருந்திருக்கணும். அதனாலதான் அவர் குடும்பத்தில் இருந்த எல்லாரும் நோவா சொன்ன காரியத்தை கேட்டு அப்படியே அதை பின்பற்றிருக்க வேண்டும் என்று சொன்னேன். So what I was trying to say is Noah's character spoke louder than Noah's statement in that situation. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நோவாவுடைய வாழ்க்கை முறை அவன் சொன்ன செய்தியை காட்டிலும் அதிக சத்தமாய் அறியப்பட்ட கேட்கப்பட்டதுனால அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று. In this story, ஆனா இந்த கதையை பார்த்தீங்கன்னா that possibility is also gone. அப்படி ஒரு சூழ்நிலை கூட இங்க இல்ல. At least Noah had a contribution with respect to characters so that she could have convinced them. நோவாவுடைய வாழ்க்கையில நோவாவுடைய குணாதிசயம் ஒன்று மேலோங்கி காணப்படுவதனால அதன் மூலமாவது மற்றவர்கள் நோவாவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. In the day of judgment, நியாய தீர்ப்பின் போது Noah would have told to her wife, நோவா தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லியிருக்க முடியும், oh, I was trying to convince you, it was so hard to convince you, the way I live, the way I speak, somehow I convinced you, but look at this Pushparaj, he has the power of the Holy Spirit, he has the Holy Spirit in him, so it is very easy for him to convince his household. அம்மா நான் சொல்ற காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டு சம்மதிக்க வைப்பதற்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், என்னோட குணாதிசயம் இருந்துச்சு, என்னோட செய்தி இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தபோது கூட உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. ஆனா நீ புஷ்பராஜ் ஐயாவை பாரு, அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அப்ப நீ எவ்வளவு அதிகமாக அவரால் தன் குடும்பத்தை கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக நடத்த முடியும். But look at this Raghav story. ஆனா இந்த ராகவுடைய வாழ்க்கையை பாருங்க. Raghav would have told her father, ராகவ் தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்லி இருக்கணும், Daddy, அப்பா, you know what, உங்களுக்கு தெரியுமா, I don't have a good reputation in the society, சமுதாயத்துல எனக்கு ஒரு நன்மதிப்பு இல்லை, and I was not with you all, நானும் உங்க கூட தங்கி இருக்கல, and we didn't have a good relationship, நமக்குள்ள ஒரு நல்ல உறவு இல்லை, I was away, நான் தனியா இருந்தேன், and my character was so bad, என்னுடைய வாழ்க்கை ஒரு தவறான வாழ்க்கை முறை. you know what, for me it is a tough to convince you, உங்களை சம்மதிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. but you know the most fortunate person in the world, ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ரொம்பவும் ஆசீர்வாதம் ரொம்ப ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய மனுஷன் யார் தெரியுமா, the most blessed man, ரொம்ப ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதர் யார் the தெரியுமா, most privileged man, ரொம்பவும் பாக்கியவானா இருந்த மனிதன் யார் he தெரியுமா, didn't do anything hard, அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல, because he has God, ஏன்னா அவருக்குள்ள தேவன் இருக்கிறார். that man is this, அந்த மனுஷன் இவர்தான். look at this Pushparaj, இந்த புஷ்பராஜ் ஐயாவை he has பாருங்க, God in him, அவருக்குள்ள தேவன் he has இருக்கிறார், the power of Holy Spirit in him, அவருக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய வல்லமை and he is இருக்கிறது, filled with the spirit, the fruit of the Spirit, பரிசுத்த ஆவியுடைய கனிகளால நிறைந்து காணப்படுகிறார், and he is manifesting good character, reflecting, resembling the only Son of Jesus Christ in his life. அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And he belonged to the church ART. அவர் ART சபையின் அங்கத்தினராக இருக்கிறார். And there they preached so many weeks sermon title called Jesus Like. அவர்கள் அவருடைய சபையில अनेक நாட்களாக இயேசுவை போல என்ற தலைப்பில் செய்தி வர கொடுத்தாங்க. So he lived like Jesus. அவர் இயேசுவை போல வாழ்றாரு. He was thinking like Jesus. இயேசுவை போல சிந்திக்கிறார். He was speaking like Jesus. இயேசுவை போல பேசுகிறார். And he was behaving like Jesus. இயேசுவை போல காணப்படவும் செய்றாரு. So it is easy for him to bring all his family into the home of the ark. ஆகவே அவர் தன்னுடைய குடும்பம் மொத்தத்தையும் அந்த பேழைக்குள்ள அழைத்து வருவது எவ்வளவு எளிதான ஒரு காரியமாக இருக்கணும். One day, ஒரு நாள் I will also stand in the day of judgment. நியாய தீர்ப்பின் நாள் அன்று நானும் நிற்கதான் வேண்டும். You will also stand along with me before the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நீங்களும் அன்று நிற்கதான் செய்வீர்கள். Rahab will also be there. ராகாபும் அன்று நிற்பார்கள். Noah will also be there. நோவாவும் இருப்பாங்க. And they look at us. அவர்கள் நம்மளை பார்க்கும்போது where will keep our face? நம்ம முகத்தை நம்ம எங்க வச்சுப்போம்? A poor character, ஒரு தவறான ஒரு வாழ்க்கை முறை. here a Christ-like character is demanded. ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைய இடத்தில் காணப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. But look at
Rahab's life. ஆனா ராகாபுடைய வாழ்க்கையை பாருங்க. Joshua chapter 6 verse 17. யோசுவா 6 அதிகாரம் 17வது வசனம். Let me ask one question before we move on. அந்த வசனத்தை வாசிக்கும் முன்பாக ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். I'll give you 10,000 rupees. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கையில கொடுக்கிறேன். As a gift. ஒரு பரிசா கொடுக்கிறேன். Tell me one person's name from the city of Jericho except Rahab. ராகாப் என்கிற பேரை தவிர இந்த மொத்த எரிகோ பட்டணத்திலிருந்து ஒரு பேரை நீங்க சொல்லுங்களேன். ஒத்த ஆள் பேரை சொல்லுங்க மொத்த ஊர்ல இருந்து. Tell me one name from this entire city of Jericho apart from Rahab. யார் பேரா தெரியுமா உங்களுக்கு? Is there any name? Do you know? யார் பேரா தெரியுமா? Do you know any name? One woman. ஒரு பெண்மணி. An adulterous woman. ஒரு விபச்சார பெண்மணி. A woman who lived alone. தனியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி. A rejected woman. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த பெண்மணி. A harlot. ஒரு விபச்சாரி. Made the history. ஆனா சரித்திரத்துல ஒரு பேர் அவங்க உண்டாக்குனாங்கங்க. Hallelujah. Hallelujah. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? Do you understand what I'm trying to say? நீ எப்படி வேணாலும் சொல்லு. Whatever you want to say, you say, pastor. நாங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள். We were same yesterday, today and forever. நாங்க அடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருப்போம். We will be like a statue as it is. ஒரு அல்லேலூயாவது சொல்லுங்களேன். காசு கொடுத்து கூடுற கூட்டம் மாதிரியே இருக்கு. If a harlot made the history, ஒரு விபச்சாரியாலே வரலாற்றிலே தடத்தை பதிக்க முடியுமேயாயின், how much more a child of God can do? ஒரு தேவனுடைய மனுஷனால எவ்வளவு அதிகமாக வரலாற்றில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆளே இல்ல, எல்லாரும் வெக்கேஷன் போயிட்டாங்க போல இருக்கு. Joshua 6 verse 17. யோசுவா 6 அதிகாரம் 17வது வசனம். Only Rahab the prostitute and all who are with her in her house shall live. ஆங்கிலத்தில் அது ராகாப் மாத்திரமே என்று வருகிறது. தமிழ்ல அவளும் அவளுடைய வீட்டில் இருக்கிற அனைவர் மாத்திரமே. என்ன அழகா மாறிடுச்சு பாத்தீங்களா? See how beautifully it has changed. How those people have been identified now. இப்ப இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி அடையாளப்படுத்தப்படுறாங்க? No, if I don't, let me put it this way. எப்படி சொல்றேனே? Have you ever willing to identify yourself with a prostitute? ஒரு விபச்சாரியோட நம்முடைய பெயர் அடையாளப்படுத்தப்படுவதை நீங்க என்னைக்காவது விரும்பி இருக்கிறீங்களா? But look at them. ஆனா அன்னைக்கு வசனத்தை பாருங்க. The people those who lived inside the city. பட்டணத்திற்குள்ளே வசித்தவர்கள். The people those who lived in reputation. ஒரு நல்ல நன்மதிப்போட வாழ்ந்தவர்கள். In recognition. நல்ல நற்பெயர். Now they got identified. Oh, you belong to Raghab's family. ஆனா இன்னைக்கு அவங்க அடையாளம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா நீங்க ராகாபுடைய வீட்டு தானே. Because they came into that house. ஏனென்றால் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார்கள். It is our responsibility. இது நம்மேல் உள்ள கடமை. To bring our home. நம்முடைய குடும்பத்தை அழைத்து வருவது. Bring our household. நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வருவது. By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே. Into the ark of Christ. கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளாக அழைத்து வருவது. That is what she has done. அதுதான் அன்னைக்கு அவங்க செய்தாங்க. And look at the history. வரலாற்றை பாருங்கள். If you read Joshua 6:20. யோசுவா 6 அதிகாரம் 20 வசனம். This is also my imagination. இது என்னுடைய ஒரு கற்பனை தான். The Bible says the wall fell down flat. வேதம் சொல்லும்போது அலங்கம் இடிந்து விழுந்தது. The wall fell down flat. அலங்கம் முழுசா இடிஞ்சிடுச்சையா? Where did she live? அப்ப இவங்க எங்க வாழ்ந்திருக்காங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்தாங்க? She was in the wall. இதற்கு முன்னாடி அவர்கள் இந்த மதிர்ச்சுவர்ல தான் வசித்து வந்தார்கள். But Bible says when they rejoiced the entire wall was fell down. ஆனால் வேதம் சொல்லும்போது அந்த இஸ்ரவேலர் ஆர்ப்பரித்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. Look at the size of the wall. அந்த அலங்கம் எப்படிப்பட்டது? The city was about 8 acres. அந்த பட்டணம் கிட்டத்தட்ட 8 ஏக்கர் நிறைந்த ஒரு பட்டணம். There are 2 walls surrounding the city. அந்த பட்டணத்தை சுற்றி 2 மதிர் சுவர்கள் காணப்படும். The inner wall width is 12 feet thick. அந்த உட்புறத்தில் இருந்த அந்த சுவர் 12 அடி ஒரு இதானது. So 12 feet means just more than this. 12 அடின்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து அந்த செவர் வரைக்கும் இருக்கணும். I don't know whether Sylvia is 6 feet tall or not. ஒருவேளை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 அடியா இல்லையா எனக்கு தெரியல. So no, double the height of him. என்னை போல இன்னொருவர் எனக்கு மேலே இருந்தா எந்த அளவுக்கு உயரமாக இருக்குமோ that much width of the wall. அந்த அளவுக்கு அகலம் கொண்ட ஒரு சுவர் அது. That is inner wall. உட்புற சுவரின் அகலம் அது. The outer wall 6 feet thick. வெளிப்புற
வெளிப்புற சுவர் 6 அடி அகலம். Like the width, not the height, the width. நான் நீளத்தை சொல்லலையா, இந்த அளவுக்கு அகலம் காணப்படும். ஐயாவை படுக்க வச்சு தான் காமிக்கணும். Maybe I have to fall flat so that you can understand it. So 6 feet thick. 6 அடி அகலம். These two walls just fall down. இப்படிப்பட்ட 2 பெரிய சுவர்களும் இடிந்து விழுந்தது. Two walls, 2 சுவர் surrounded 6 acres. ஒரு 8 ஏக்கரை சுற்றி காணப்படுகிறது. This much size. இந்த அளவுக்கு அகலம். Lot of homes on the wall itself. அந்த சுவரிலேயே அநேக வீடுகள் காணப்பட்டது. Now everything is fall flat. எல்லாமே இடிந்து விழுந்தது. Now Joshua is saying, இப்போ யோசுவா சொல்கிறார், go and bring them. அந்த பெண்மணி அழைத்து வாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can I go and find them? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Do you think what possible is that to go and find them? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? என்னோட கற்பனை. Just my imagination. உள்ள வெளிய உள்ள வந்திருப்பாங்க. Maybe they came in. Hey, they asked me to find out Rahab. ஐயா இங்க வந்து ராகவ கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களே. You have photo on your mobile? போன்ல ஏதோ போட்டோ வச்சிருக்கீங்களா? No. வாய்ப்பு இல்ல. Have you seen her? பாத்திருக்கோமா? Oh, maybe let me call those people, those who went earlier. முன்னாடி அவங்கள பார்த்த அந்த 2 பேரை நான் அழைச்சிட்டு வரேன். And they came. அவங்க வந்திருக்கணும். Oh, it's full of debris. அங்க சுத்தி எல்லாம் இடிபாடுகளாக காணப்படுகிறது. Full of wreckages. Full of இடிபாடுகள் தான். So everywhere is shouting and they look in mind the dust and everything. சுற்றிலும் புகை மண்டலமாக காணப்படுற ஒரு சூழ்நிலை. Oh, what is the address? ஐயா விலாசம் இருக்கா? Which direction? எந்த வழியில போகணும்? He would have said there is a thread is just falling through her window. அப்ப இவர் சொல்லிருக்கணும், அவங்க ஜன்னல்ல இருந்து ஒரு த்ரெட் மாத்திரம் பார்க்க முடியும், நூல் மாத்திரம் இருக்கும். சார் வாளே விழுந்துருச்சு. The entire wall is collapsed, sir. ஊரோட மொத்த சுவர் உடைஞ்சிடுச்சு. The entire wall of this city is collapsed. அப்புறம் எப்படி சார் அந்த ஒத்த சுவரும் ஒத்த நூல் மட்டும் நின்றுக்கும்? How it is possible for that one house, the one part of that wall and that one thread to stand? நின்னுச்சு. But it was. Hallelujah. Hallelujah. That is the hand of God. அதுதான் தேவனின் கரம். வீட்டு அடையாளமா ஒரு நூல் மட்டும் தொங்கும் பாரு. You just go and the identity of the house is that one thread that is hanging out. I don't know how much you are excited. எத்தனை பேர் இதை கேட்கும்போது ஆச்சரியப்பட்டீங்க. But whenever I preach this story, ஆனா இந்த செய்தியை நான் பிரசங்கிக்கும் போது I could control myself. என்னால என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. I would have imagined this way. நான் அவர்களை இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். Look at all entire city. அந்த முழு பட்டணத்தையும் பார்க்கும்போது everything is fallen down. எல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது. Where is the house of Rahab? ராகாபின் வீடு எங்கே? Just eyeball over the city. ஐயா இந்த பட்டணத்தை மட்டும் சுற்றி பாருங்க. Only one home. ஒரு வீடு மாத்திரம். Over the wall. அந்த சுவரின் மத்தியிலே நிலைத்து நிற்கிறது. Without being shaken. உடைக்கப்படாமல். And with that thread. அந்த நூலின் மூலமாக. That is our protection. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. That is her protection. அந்நாட்களில் அந்த குடும்பத்தாருக்கும் அவளுக்குமான பாதுகாப்பு. Not only Rahab. ராகாப் மாத்திரமல்ல. The entire family will be there in that home. அவள் மொத்த குடும்பத்தாரும் அந்த வீட்டுக்குள்ளாக இருப்பார்கள். பாத்துருப்பாங்க. மச்சான் விழாம இருக்கிற ஒத்த வீடு அது ஒன்றுதான்டா. கண்டிப்பா அதுதான் ராகாபோட வீடு. Maybe they would have come and said, brother, that's just one home that has not fallen flat and that is the home that we are searching for. 6:25 says, 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். Rahab the prostitute and the father's household and all who belonged to her Joshua saved alive. அவளையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். And the interesting factor is, ஆனா அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஐயா? and she has lived in Israel to this city. அடுத்த வசனம் சொல்லுது, அதே வசனம் சொல்கிறது, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். தமிழ் அழகா இருக்கு. இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள். In Tamil it comes like this, she lives in the middle of Israel. Pagan city was Jericho, and even in the pagan city she was somewhere outside in the corner. Now she came into God's promised land, and in the God's promised land she was not lived in a corner of the city, but she was in the middle of the camp.
புறஜாதியன் தேசமாகிய எரிகோ பட்டணத்திலேயே அந்த பட்டணத்தின் வெளியில செவற்றில வசித்துக் கொண்டிருந்தவங்க ராகாப். ஆனா இப்பொழுது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரிக்கப்பட்ட தேசத்தின் மத்தியிலே நடுவிலேயே அவருடைய குடியிருப்பை தேவன் வைத்தார். The rejected one became the accepted one. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பெண்மணி இப்ப எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்மணியாக The மாறுகிறார்கள். people who were not even respected Rahab, they started respecting not only Rahab but Rahab's legacy as well. எந்த ஜனம் ராகாபை மதிக்காமல் இருந்ததோ இப்பொழுது ராகாபே மாத்திரம் இல்லைங்க, ராகாபுடைய மரபை அவங்க லெகசிய வரைக்கும் அவங்க மதிச்சு ஏற்றுக்கொண்டாங்க. Just imagine. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Somebody goes to Rahab. ஒருவேளை யாராவது ஒரு ராகாப் இடத்துல சென்று, Hey Rahab, you are a prostitute, right? ராகாப் அவர்களே நீங்க ஒரு விபச்சாரி தானே? Rahab, who? No, tell me a couple of familiar people in Israel. இஸ்ரவேலருக்கு ஒரு சில பேரை சொல்ல முடியுமா? ஜனங்களோட பேரை சொல்லுங்க. I know you are from pagan world. எனக்கு தெரியும் நீ அந்த புறமதத்தான் தானே. Somehow you came into this place. எப்படியோ நீ உள்ள வந்துட்ட. உனக்கு ஊர்ல யாராவது தெரியுமாப்பா? Do you know somebody in the whole in the You know what Rahab would have said? ராகாப் என்ன தெரியுமா சொல்லிருக்கணும்? I know Boaz. எனக்கு போவாஸ் தெரியும். You know Boaz? போவாஸ் தெரியுமா? Even the husband of Ruth. ரூத்துடைய கணவர் உனக்கு தெரியுமா? Yeah, I know Boaz. தெரியும் எனக்கு And போவாஸ். by the way, I know Obed. எனக்கு அது மாத்திரம் இல்ல, ஓபேத்தையும் தெரியும். Oh, you mean who is Obed? ஓபேத் யார் தெரியுமா? David's grandfather. தாவீதுடைய தாத்தாவா? Yeah, I know Jesse as well. அவர் மாத்திரம் இல்ல, அவங்க அப்பாவாகிய ஜெஸ்ஸி எனக்கு தெரியும். Oh, not only Jesse, I know David. ஈசாய் மாத்திரம் இல்லங்க, எனக்கு தாவீதையே தெரியுங்க. Not only David. தாவீது மாத்திரம் இல்ல, I know Solomon. சாலமோனையும் தெரியும். Go back to Solomon and ask who I am. சாலமோன்ட்ட போய் கேட்டு பாருங்க ராகாப் யாருன்னு. Oh, he would have said my great grandma is Rahab. ஒரு சொல்லிருக்கலாம், என்னுடைய பாட்டியோட பாட்டியா அவங்க இருந்திருக்கணும். Oh, the kingdom of David. You know the throne of David, right? தாவீதின் சிங்காசனத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா சார்? The everlasting covenant, the throne of David. என்றுமே விழுந்து போகாத உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட சிங்காசனமாகிய தாவீதின் Go சிங்காசனம். back, ask that David who I am. அந்த தாவீதின் சிங்காசனம் இருக்கிற இடத்துல போய் கேட்டு பாருங்க. That David will say. அப்ப தாவீது சொல்லுவாரு, Oh, Rahab, my auntie. அந்த ராகாப் தான் என்னுடைய கிரேட் கிராண்ட்மதர். Look at where she was, where she is. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க இருந்தாங்க ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்க. And look at how much pivotal figure she became in the history of Israelite people. இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். Not only Israel people. இஸ்ரேலுக்கு மாத்திரமல்ல, அது The one who study about Jesus. இயேசுவை பற்றி படிக்கிற Whoever you are, நீங்க யாராக இருந்தாலும் சரி, you have to know about Rahab. That much legacy came from her life. நீங்க நிச்சயமாகவே ராகாபை பற்றி அறிந்திருந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ராகாபுடைய மரபு அதுங்க. What great things she has done. அவங்க செஞ்ச பெரிய விஷயம் என்ன? She has done a great ministry. பெரிய ஊழியம் செஞ்சாங்களா? Or she became so righteous. இல்ல ரொம்ப பெரிய நீதிமானா அவங்க காணப்பட்டாங்களா? The greatest ever thing that she has done is she brought her family into salvation. அவர்கள் செய்த மிகப்பெரிய காரியம் தன்னுடைய குடும்பம் மொத்தத்தையும் ரட்சிப்பிற்குள்ளாக அவர்கள் அழைத்து காப்பாற்றியது. This is a Old Testament story. இது ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். And this is the original pattern. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டமும் நோக்கமும். All these things are ensemble that is given to us. இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லாம் நமக்காக ஒரு எடுத்துக்காட்டுகளாக எழுதப்பட்டவை. திருஷ்டாந்தங்களாக வச்சிருக்காரு ஆண்டவர். God has kept as an examples and ensamples unto us. We have to learn from it. அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். The basic lesson. அடிப்படை செய்தி. Without the power of Spirit of God in that measure that we have, if she could do such a great thing, then how much more God will expect from you and me. நீ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அளவிற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாதிருந்த போதும் கூட ராகாபால இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி குடும்பத்தை காப்பாற்ற முடியுமே ஆயின் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாயா செய்யணும். Let me quickly run through few scriptures and just move on. ஒரு சில வசனங்களை மாத்திரம் காண்பித்து கொடுத்து விழுப்புகிறேன். Look at a harlot family became a holy family. ஒரு விபச்சாரியின் குடும்பம் இப்பொழுது ஒரு விசுவாசியின் குடும்பமாக மாறுகிறது. There was a
scholar Joseph Benson. ஜோசப் பென்சன் என்ற ஒரு தேவ அறிஞர் இருக்கிறார். He was writing in this way. அவர் இப்படியாக எழுதி இருக்கிறார். For herself it was needless to speak, it being a plain and undeniable duty to save their preserver. காப்பாற்றுவதற்கு பேசுவதற்கு அங்கு எந்த ஒரு வார்த்தைகளும் தேவைப்படவில்லை. ஆனால் காப்பாற்ற வேண்டிய கட்டாய கடமையும் தவிர்க்க முடியாத ஒரு கடமையும் அன்று ராகாபுக்கு கொடுக்கப்பட்டது. So Rahab was a prisoner. She has to save them. கட்டாயமா அவங்க காப்பாற்றி தான் ஆகணும். Who is the preserver? ஐயா, காப்பாற்றப்படுவது யார்? A preserver, a person who maintains something. காப்பாற்றப்படுகிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறது என்றால் ஒரு காரியத்தை இருப்பது போலவே அதை தக்க வைத்துக் கொள்வது. You know who is the preserver for everybody here? நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தக்க வைப்பவர் யார் தெரியுமா? Don't look at spiritually but physically. ஆவிக்குரிய பார்வையில பார்க்காதீங்க, ரொம்ப நேரடியா இந்த உலகத்தின் பார்வையில பாருங்க. Let me put it this way. இப்படி சொல்கிறேனே, you know why I haven't killed anybody? Why I have not become a murderer? ஐயா, நான் ஏன் ஒரு கொலை குற்றவாளியாக மாறவில்லை தெரியுமா? You know why I have not become a thief? நான் ஏன் ஒரு திருடனாக மாறவில்லை தெரியுமா? Why I have not become an adulterer? நான் ஏன் ஒரு விபச்சாரனாக மாறவில்லை தெரியுமா? Why not I become a smuggler? நான் ஒரு கொள்ளை கூட்ட தலைவனாக ஏன் மாறவில்லை? You know why? ஏன்? Of course God and all these things I don't understand. தேவன் இருக்கிறார், எல்லாம் எனக்கு புரிகிறது. But there was a preserving system around me. ஆனால் அது மாத்திரமல்லாமல் என்னை தக்க வைப்பதற்காக தேவன் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். That system has been institutioned by God. அந்த காரியத்தை தேவன் தானே என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். Because of the system I live in this way. தேவன் அந்த காரியத்தை கொடுத்ததினாலே நான் இப்படி வாழ்கிறேன். That system is the family. தேவன் கொடுத்த அந்த திட்டம் என்ன தெரியுமா? குடும்பம். I didn't run away from anywhere. நான் எங்கேயும் ஓடி போகலையா? Because my family. ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. I didn't kill anyone. நான் யாரையும் கொலை செய்யல. I don't want to become a murderer. நான் ஒரு கொலையாளியாக மாற விரும்பல. Because I have family. ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. I want to work hard. நான் கடினமா வேலை செய்றேன். I want to study well. நான் நல்லா படிக்க ஆசைப்படுறேன். I want to live a good life. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். Because I have family. ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. This is how God institutioned the family system. இப்படிதான் தேவன் குடும்பம் என்ற கட்டமைப்பையே உருவாக்கி இருக்கிறார். If your family is doing well, உங்கள் குடும்பம் நன்றாக இருக்குமே, your church will be doing well. உங்கள் சபை நன்றாக காணப்படும். If the church is doing well, சபை நன்றாக இருக்குமே, the community will be doing well. சமுதாயம் நன்றாக காணப்படும். If community will be doing well, சமுதாயம் நன்றாக the இருக்குமே, country will be doing well. தேசம் நன்றாக காணப்படும். So the preserver is not the country. அப்ப தக்க வைப்பது தேசம் அல்ல. Preserver is not the community. தக்க வைப்பவர் சமுதாயம் அல்ல. Preserver is not the church. தக்க வைப்பவர் சபையும் அல்ல. Because the first invented system is family. ஏனென்றால் தேவன் ஏற்படுத்திய முதலாவது முக்கியமான கட்டமைப்பு குடும்பம். God made institution of family is our preserver. தேவன் உருவாக்கிய கட்டமைப்பாகிய இந்த குடும்பமே நம்மளை தக்க வைக்கிறதுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம். If you have the accountability or undeniable accountability over your preserver, then you are on the right track. இந்த தவிர்க்க முடியாத உக்கிரத்துவமாகிய கடமை நமக்கு இருக்குமே ஆயின் நாம ஒரு தக்க வைக்கிற வேலையை சரியா செய்றோம்னு அர்த்தங்க. I don't know whether I'll go to the next sermon or not, but I'll just give one illustration just to move on. அடுத்த செய்திக்குள்ளாக காரியத்தினால தொடர்ந்து சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புறேன். Are you awake? என் கூட இருக்கிறீங்களா? மற்றவங்கலாம் தூங்குறவங்க மட்டும் கை தூக்கி அலையில சொல்லுங்க பார்ப்போம். முழிச்சிருக்கிறவங்க சொல்லுங்க. தேங்க்யூ. இதுக்கெல்லாம் நீங்க தூங்குனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை போல பரிதபிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு நியாய தீர்ப்புல கேட்பாங்க. If you are going to sleep for even these things, maybe on the day of judgment, God will ask how pathetic a situation it is. Very important message. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. One day we'll meet all these persons. இந்த எல்லா பரிசுத்தவான்களையும் ஒரு நாள் நாம சந்திப்போம். We have to stand in a place of answering them. அவர்களுக்கு முன்னாக ஒரு பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நாம் காணப்படுவோம். Okay, let me give a small illustration. A real
crime illustration. ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்காட்டி சொல்ல விரும்புகிறேன். There was a man called Pandit Dharm Prakash. பண்டிட் தம் பிரகாஷ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். He was raised by Mahatma Gandhi. மகாத்மா காந்தி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர். I think he was an ex-member of parliament. என் நினைவு சரியா இருக்குமே ஆயின் அவர் இந்திய பார்லிமென்ட்டுடைய ஒரு முன்னாள் அங்கத்தினர். He born and brought up in a priesthood family. ஒரு பூசாரியின் குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதர். And his native place is Pushkar. புஷ்கர் என்ற இடத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். Pushkar, the place is very famous for all religious temples. எல்லா விதமான மத கோயில்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் புஷ்கர் என்கிற இடம். He born and brought up in that place. அந்த இடத்துல பிறந்து வாழ்ந்தவர் அவர். Very orthodox family. ரொம்ப ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பம். And he has a part of the priesthood. இன்னும் சொல்ல போனா அவர் பூசாரி அந்த குடும்பத்துடைய ஒரு அங்கத்தினர். Well educated. நன்கு படித்தவர். Got a very good job. நல்ல ஒரு வேலை. And fell in love with a girl. ஒரு பெண்ணுடன் ஒரு காதல் பட்டார். And that girl name is Aisha. அந்த பெண்மணியின் பெயர் ஆயிஷா. And she was a very good Christian. அந்த பெண்மணி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. Don't ask me then very good Christian can love. அப்படினா நல்ல கிறிஸ்தவ பெண்மணினா காதலிக்காமலாம் அடுத்து வந்து கேள்வி கேட்காதீங்க. இப்ப ஆன்சர் பண்ண டைம் இல்ல. We don't have an answer for we don't have the time to answer that. That's not important of the story. இந்த கதைக்கு அது முக்கியம் இல்ல. Oh, they got married. அவங்களுக்கு திருமணமானது. She was a devoted Christian. அவர்கள் தேவபக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. And this man is a devoted pagan. ஆனால் இந்த மனிதனோ புற மதத்தில் மிகவும் தேவபக்தியுள்ள ஒரு மனிதர். His family, everybody is belong to that community. இன்னும் சொல்ல போனா இந்த மனிதருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவர்கள் அந்த குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். They got married. அவங்க திருமணம் பண்றாங்க. She came home. இந்த பெண்மணி இவங்க வீட்டுக்கு வராங்க. And it looks everything is different. இந்த வீட்ல எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. But she decided ஆனா அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. to live as a godly woman. ஒரு தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற தீர்மானம். Whenever she gets opportunity, she was sharing her faith. எப்பெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க விசுவாசத்தை குறித்து தன் கணவனிடத்தை பகிர்ந்து கொள்வாங்க. And sometimes this guy nodded his head and just kind of receiving, but actually he was not. சில நேரத்துல சும்மா கேட்கிறது மாதிரி தலை அசைப்பாங்க. ஆனா உண்மையில அதை அவர் ஏற்றுக்கொள்றது கிடையாது. But she was kept praying. ஆனா தொடர்ந்து இந்த பெண்மணி ஜெபிப்பாங்க. And she got a very good name with all the family. அந்த குடும்பத்துல இருந்த எல்லாருக்கும் இப்போ ஆயிஷா என்கிற இந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல பேர் உண்டாயிடுச்சு. She got a very good reputation from all the neighborhood. அவங்க இருந்த எல்லா சுற்றத்தார் நட்புகள் இடத்துல ஒரு நற்பெயர் உண்டானது. Even though they are very orthodox, ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாக இருந்தபோதும் கூட, even though they are against her religious belief system, இந்த பெண்மணியோட விசுவாச நம்பிக்கைக்கு அவர்கள் எதிரானவர்களாக இருந்தபோதும் கூட, but her nature and her character, her attitude, her behavior just influenced everybody in this place. அவங்க சுபாவத்தால, அவங்க குணாதிசயத்தால, அவங்களுடைய வாழ்க்கை முறையினால அவங்க வீட்ல இருந்த எல்லாரையும் இவங்க ஜெயித்தாங்க. Once she was she was keep on asking her husband about, but he was keep on trying to share the gospel to her husband. இந்த பெண்மணி எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைக்குமா என் கணவனிடம் எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க. Once she was asking her husband, ஒரு முறை தன் கணவனிடத்துல கேட்டாங்க. she was cooking. நான் சமைக்கிறேன். She was asking her husband, could you please take that book and read? நான் சமைச்சு கொண்டிருக்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? That book is the Bible. அந்த புத்தகம் வேற எதுவும் இல்ல, அது வேத புத்தகம். She said, okay, turn to Psalm 23 and read. அதுல சங்கீதம் 23 திறந்து நீங்க வாசிச்சு பாக்குறீங்களா? And he was reading. அப்ப அவர் வாசிக்கும்போது, before he finishing the psalm, அதை வாசித்து முடிக்கும் முன்பாகவே he got irritated. அவருக்கு கோபம் உண்டாகி, he was thrown the Bible over her face. அந்த வேதத்தை எடுத்து அவர் முகத்திலே விட்டு எறிஞ்சாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? What if we would be there? கையில கிடைக்கிறத திருப்பி we'll take whatever is in our hand and we'll throw it back. ஆண்டவருக்கு வேறேக்கம் பாராட்டிருப்போம். And we'll say that is a zeal for God. யாரோ இல்லையே சொல்ல நல்ல வேளை. But you know what? ஆனா அந்த என்ன நடந்துச்சு தெரியுமா? She was just cleanse her face and took the Bible and just move away. அவங்க தன் முகத்தை துடைத்துக் கொண்டு அந்த வேதாகமத்தை எடுத்து தம் வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. One day night she was trying to tell about God to him. ஒரு நாள் இரவு தேவனை குறித்து சொல்ல முயற்சி செய்தாங்க. Her kids were also around. அப்போ குழந்தைகள் அவங்கள சுற்றி காணப்பட்டாங்க. They were about to sleep. தூங்க போகிற ஒரு நேரம். But she was simply talking about Jesus. ஆனா இயேசு குறித்து இந்த அம்மா பேசிக் கொண்டிருந்தாங்க.
கொண்டிருந்தாங்க. This man got irritated. இந்த மனுஷனுக்கு ரொம்ப கோவம் உண்டாயிடுச்சு. Of course, beloved wife, ரொம்ப நேசித்த மனைவி, but to hold her head, ஆனா தலையை அப்படி பிடிச்சு dragged her out, வெளியே இழுத்து வந்து send her out, வெளியே அனுப்பி lock the room, கதவை சாத்தி. of course he was just full of love over there, but still because of the anger, அந்த பெண்மணிக்கு மேல இவருக்கு அதீத அன்பு இருந்தாலும் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வெளியே அமிச்சிட்டாங்க. thrown her out, வெளியே அமிச்சி put the latch, கதவை சாத்தி, came back and just lay on his bed. வீட்டுக்குள்ள வந்து பெட்ல படுத்துக்கிட்டாங்க. Unknowingly he slept. அவங்கள அறியாமலே அவர் தூங்கிட்டாரு. Suddenly he woke up. திடீர்னு கண் விழித்து பார்த்தா, oh, I sent eyes out, என் மனைவியை நான் வெளியே அமிச்சேனே, with all my rage I sent her out, கோபத்துல அவங்கள வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேனே. he got up from the bed, வேகமாக ran படுக்கிறார், towards the door, நேரா கதவுக்கு I don't know where she is gone, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே, oh, I love her so much, ரொம்ப அதிகமா நேசிக்கிறேனே. he opened the door, கதவை திறந்தா, you know what happened, என்ன நடந்துச்சு தெரியுமா? Aisha was on her knees and put her hand on the door and slept. முழங்காலில் நின்று அந்த கதவிற்கு மேலாக தன் கைகளை வைத்துக்கொண்டு அந்த பெண்மணி அங்கே தூங்கி விட்டார்கள். When he was opened the door, she fall on his feet. அந்த கதவை திறந்தபோது அந்த அம்மா அப்படியே அவங்க கால்ல வந்து விழுந்தாங்க. And because she was sleeping, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருந்த நேரம் அது. and he brought her up, அவங்களை எழுப்பி and brought her into the home. வீட்டுக்குள்ள அழைத்து வந்தாங்க. She didn't shout, கோவப்படல, she didn't argue, சண்டை போடல. நீ என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியா? Did you love me truly and marry ஒரு me? மனுஷனா? Are you a man? Do you have any humanity? உனக்கு மனிதாபிமானம் ஒன்னு இருக்கா? இருக்கா? Oh, you are a man or mammal? நீ மனுஷனா இல்ல மிருகமா? No, she didn't ask anything. அப்பலாம் எதுவுமே அந்த அம்மா கேட்கல. She came home, வீட்டுக்குள்ள வந்தாங்க, slept, அமைதியா தூங்குனாங்க. do all her responsibilities without any hindrances on the next day. அடுத்த நாள் தன் கணவருக்கும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் எந்தவித தயக்கமும் இன்றி சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க. And there was a day one of the best preacher came to the town where they live. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க வாழ்ந்த அந்த பட்டணத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பிரசங்கியார், ஒரு தேவ மனிதர் வந்திருந்தாங்க. And she had a habit of polishing his shoes while he was getting ready. அப்ப இந்த வீட்ல இந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்பொழுதெல்லாம் இந்த ஐயா வெளியே செல்வதற்கு தயாராகிறாரோ அப்ப அவங்களுடைய ஷூவை பாலிஷ் பண்றது இந்த அம்மாவுடைய வழக்கம். So he wear the shoe அந்த ஐயா போட்டாங்க, and he was getting ready, அவங்க தயாராகி கொண்டிருக்கும் and she is always polishing his shoe on a daily basis, and she will take the bag along with him and came to the car and drop him. அப்ப இவங்களுடைய பொதுவான பழக்கம் என்னன்னா, இந்த கணவருடைய அந்த ஷூஸை பாலிஷ் பண்ணிட்டு அவர்களோட அவங்களுடைய பேக் எடுத்துட்டு வந்து அவர் கார்ல ஏற்றி விடுவது நம்மளுடைய ஒரு பழக்கம். And she was asking for permission. அப்ப அந்த நேரத்துல ஒரு அனுமதி கேட்கறாங்க. She said, அவங்க கேட்டாங்க, today my favorite man of God is coming to this city, so could you please take me to meet that man of God? எனக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு தேவனுடைய மனுஷர் இன்னைக்கு இந்த பட்டணத்துக்கு வராரு, ஆகவே நீங்க அவரை பார்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட்டி போக முடியுமாங்க? But he said, ஆனா அவர் சொன்னாரு, I have a big client visit today, எனக்கு முக்கியமான ஒரு நபரை இன்னைக்கு பார்க்கணும், and we have a meeting with the Birla group. அந்த முக்கியஸ்தலோட ஒரு சந்திப்பு இருக்கு, all the stakeholders, we have a very important meeting. அதுல முக்கிய பங்கு வர்த்தத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கிய கூட்டம் இன்னைக்கு இருக்கு. And she said without curiosity, ரொம்ப ஆர்வத்தோட அப்ப இந்த அம்மா சொன்னாங்க, okay, that's okay, I don't understand. இல்ல எனக்கு புரியுதுங்க, but try to come early in the evening. சாயந்திரம் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? And he said, அப்ப அவர் சொன்னாரு, no, I have a dinner along with them. இல்ல அவங்களோட எனக்கு இரவு ஒரு விருந்து இருக்கு, I cannot come. என்னால வர முடியாது. Please understand. புரிஞ்சுக்கோ. But she said, திரும்ப சொன்னாங்க, I know about my God. ஆனா எனக்கு என் தேவனை பத்தி தெரியும். My God will make a way and he will bring you. என் தேவன் ஒரு வழியை உண்டாக்கி உங்களை கொண்டு வருவார். The moment he heard it, அத கேட்ட கணமே he got his rage. அவர் மூர்க்க கோபம் கொண்டு out of rage he kicked her out. கோபத்துல எட்டி உதைத்தாங்க. And the shoe just kicked on her face. அவங்களுடைய அந்த ஷூ அவங்களுடைய அந்த பெண்மணியுடைய முகத்துல அப்படியே பதிந்தது. And she fell down and she was bleeding. அந்த வேகத்திலே அவர்கள் கீழே விழுந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. And his mother started come out. அப்ப இந்த மனிதனுடைய தாய் அரங்க சத்தத்தை கேட்டு ஓடி வந்து, Aisha, what happened? ஆயிஷா என்ன நடந்ததுமா? Dom, what happened? தாம் என்ன நடந்துச்சு? She was wiping away the blood and cover herself and she said, no auntie, nothing happened. அந்த பெண்மணி தங்களுடைய ரத்தத்தை
வேகமாக துடைத்து கொண்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு, அம்மா மாமி ஒண்ணு இல்ல, ஒண்ணு நடக்கல. She took the bag பையை எடுத்து and started walking on before him அந்த தாம் அவர்களோடு இணைந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. towards the car. காருக்கு சென்றார்கள். And she was given the bag அந்த பேக் அவன் கையில கொடுத்தாங்க. without saying a single word. எந்த ஒரு மறு வார்த்தையும் பேசாமல், Take care. அந்த எடுத்து, Okay, take care of you. உங்களை நீங்க பாத்துக்கோங்க, Or do your business well. உங்க வேலையை நல்லா செய்யுங்க. As usual, every day, how she supposed to behave, she behaved in the same manner with a smiling face, and she did her send off to her husband. மற்ற எல்லா நாட்களிலும் எப்படி அவர்கள் நடப்பார்களோ அதே விதமாகவே நடந்து தன்னுடைய கணவரை அன்று அவர்கள் வழி அனுப்பினார்கள். This guy was on his car. இந்த மனுஷர் இப்ப அவங்க கார்ல பிரயாணப்பட்டு While on his way, அவர் போற வழியில he was completely disturbed. அவங்களுக்கு மொத்தம் ஒரு இருதயத்துல ஒரு சலனம். Why? ஏன்? How come she could have behaved in this way? எப்படி என் மனைவியால இப்படி ஒரு வாழ்க்கை அன்பை காண்பிக்க முடியுது? I know my Aisha. எனக்கு என் ஆயிஷாவை தெரியும். I know her. எனக்கு என் மனைவியை தெரியும். I know her as my beloved wife. எனக்கு அருமையான நேச மனைவியாக அவளை But I அறிவேன். couldn't understand this side of her. ஆனா அவளுடைய இந்த ஒரு வாழ்க்கை அன்பை என்னால புரிஞ்சு கொள்ள முடியலையே. I know how many times I have blasted her, I have behaved in a very stringent or very rude way, but still when it comes to her belief system, she stood strong and there is no compromise. எத்தனையோ முறையோ அவர்களை கோபத்துல கத்தி இருக்கிறேன், எத்தனை முறையோ என்னுடைய மூர்க்க கோபத்தினால் அவங்களை காயப்படுத்தி இருக்கிறேன். ஆனா அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில எந்தவித சமரசமும் செய்யாத ஒரு வாழ்க்கை முறையை எப்படி அந்த பெண்மணியினால் வாழ முடிகிறது? How come everybody likes her? எப்படி என் குடும்பம் மொத்தத்துக்கும் அந்த அம்மாவை பிடிக்குது? We have a different faith system. நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் வேறு வேறு We have a விசுவாசம், different belief system. நம்பிக்கை வேறு, Rituals are different. நம்முடைய சடங்கு முறைமைகள் வேறு, Customs are different. கலாச்சாரம் வேறு, Cultural is different. நம்முடைய சமுதாய பழக்க முறைகள் But வேறு. somehow everybody likes her. ஆனா என்னன்னு புரியலையா? குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பெண்ணையை பிடிக்குது. I couldn't understand this. என்னால இதை புரிஞ்சு கொள்ள முடியல. I couldn't understand this character. இந்த குணாதிசயத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடியலையே. And somehow he went to the job. எப்படியோ தன் வேலைக்கு அவர் அப்படியே கடந்து சென்றார். Finished all the dealings with the Birla group. பிர்லா குரூப்புடன் செய்ய வேண்டிய எல்லா வேலைப்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டு, And later point of time he came to know that the dinner has got cancelled because the client was sick. அப்ப அவருக்கு தெரிய வருது, இரவு ஏற்பாடு பண்ணியிருந்த விருந்து அது நிறுத்தப்பட்டது, தடை செய்யப்பட்டது. ஏன்னா கிளையண்ட் அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால. So that killed him very strongly. அது இன்னும் அதிகமாக அவரை குத்த ஆரம்பிச்சது. And he came back home. அவர் திரும்ப வீட்டுக்கு வராங்க. And he said, அவர் சொன்னார், okay, come, let's go and meet that man of God whomever you said. நீ காலைல சொன்னியம்மா ஒருத்தரை பார்க்கணும்னு, அந்த தேவ மனுஷனை பார்ப்போம், வா போவோன்னு சொல்லி அவங்க அழைத்து கொண்டு They சென்றார். went to that place, but that man of God has already left. இவங்க அந்த இடத்துக்கு போனாங்க, ஆனா அந்த தேவனுடைய மனுஷன் ஏற்கனவே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. They couldn't meet that man of God, but this man became a man of God on that moment. ஆமென். இவர்களால அங்கு சென்று அந்த தேவ மனிதனை சந்திக்க முடியாமல் போனது. ஆனால் அந்த நாளிலே இந்த மனிதர் ஒரு தேவனுடைய மனிதனாக ஒரு மறுஜன்ம பிறப்பை அன்று பெற்றார். They asked him later point of time, பின்னாட்களே அவங்க கேட்டாங்க, what made you to change your belief system and to be like a good man in the society or like a godly man in the society? என்ன காரணத்திற்காக உங்களுடைய மத நம்பிக்கையை நீங்கள் மாற்றி ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்துல வாழ முற்பட்டீங்கன்னு கேட்டாங்க. He made only one statement. அவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். I have a living sermon on mount at my home. எப்பொழுதுமே என்னோட பேசுகிற ஜீவனுள்ள ஒரு பிரசங்கம் என்னுடைய வீட்டுல காணப்படுகிறது. அதனாலேயே நான் ஏன் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னா என் வீட்டில் வாழுகிற இந்த மலை பிரசங்கத்தினால.
I accepted Christ because I have a Sermon of a Mount that's living along with me in my home. They have taken a movie, in fact. இந்த காரியத்தை வைத்து ஒரு படத்தை கூட பின்னாட்கள் எடுத்தாங்க. You can search. The movie name is KHOJ, Goj movie. It was a Hindi movie. ஹிந்தி மொழியில கோச் என்கிற ஒரு திரைப்படம் இவருடைய வாழ்க்கை வைத்து எடுக்கப்பட்டது. The meaning is the search. அதுக்கு அர்த்தம் என்னன்னா தேடல். This is the family. இதுதான் அவர்கள் குடும்பம். So what I'm trying to say, நான் என்ன சொல்ல வருகிறேன், if she could have done this much, அந்த பெண்மணியினாலே இந்த மட்டும் செய்ய முடியுமே ஆயின், how much more we could do that. இன்னும் எவ்வளவு அதிகமாக நம்மளால செய்ய முடியும். No, Christianity or the kingdom of God involves family. கிறிஸ்தவம் என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது, அது குடும்பத்தை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்படுவது. It is our responsibility. இது நம்முடைய கடமை. If you read Isaiah chapter 38 verse 19, ஏசாயா 38 அதிகாரம் 19 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, the father shall make known your truth to the children. தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். And it involves churches. இது சபையும் இதற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. Look at 2 Timothy chapter 2 verse 2. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனம். Commit God's word to faithful men and they will teach that also. என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. It looks like, look at the order. அதனுடைய அந்த முறைமையை பாருங்க. Involves families, குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. involves churches, சபைக்கு பங்கு இருக்கிறது. and involves countries. அது மாத்திரமல்ல, தேசத்திற்குமான பங்கு. Matthew 28:19. மத்தேயு 28 அதிகாரம் 19வது வசனம். Go therefore and make disciples. நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி. If you don't practice disciple making at your home, you cannot make any disciple in the church or even in the world. உங்க வீட்டில சீஷத்துவத்தை நீங்கள் பின்பற்றி சீஷர்களை நீங்கள் உருவாக்காவிடில், சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, தேசத்திலும் சரி, சீஷர்களை நம்மளால உருவாக்க முடியாதுங்க. Look at all the scriptures. I've just run through the scriptures and finished for the day. இந்த வசனங்களை மாத்திரம் நான் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். Genesis 18:19. ஆதியாகமம் 18 அதிகாரம் 19வது வசனம். Abraham teach the commandments to his household. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் நியாயத்தை, கர்த்தருடைய வழியை கற்றுக் கொடுக்கிறார். Genesis 35 verse 2. ஆதியாகமம் 35 அதிகாரம் 2வது வசனம். Jacob was saying to his household, remove all the foreign gods. யாக்கோபு தன் வீட்டாரிடத்தில் சொல்லுகிற காரியம், உன்னிடத்தில் இருக்கிற அந்நிய தேவங்களை விலக்கி போடு. Joshua 24:15. As for me, not only me and my household will serve the Lord. யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். நானும் மாத்திரம் சொல்லல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். 2 Samuel verse 6:20. 2 சாமுவேல் 6 அதிகாரம் 20வது வசனம். While David was bringing the ark, தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது, he was not bless the nation, but he came home to bless the family. அவர் தன் தேசத்தை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, அவர் முதலாவது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறார். To make the family to remember what God had done in his life, taken this shepherd boy from the flock to the throne. இந்த தேவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும் விதமாக ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்த என்னை அரசனாக மாற்றிய அந்த தேவத்தை நன்றியுணர்வோடு நினைத்து பார்ப்பதற்கு. Look at Job chapter 1 verse 5. யோபு 1 அதிகாரம் 5வது வசனம். How Job was making sacrifices for their children, make sure that they might have cursed God even in their hearts, not by the acts. ஒருவேளை தன்னுடைய குமாரர் தேவனை தங்களுடைய செய்கைகளினால தூஷித்திருப்பாங்கன்னு இல்ல, தங்க இருதயத்தில் கூட தூஷித்திருப்பார்கள் எண்ணி யோபு அவர்களுக்காக பலியிட்டான். Look at all these fathers, how much concern about their families. இந்த எல்லா தகப்பன்களும் தங்களுடைய குடும்பத்தின் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். And last week so many scriptures I have quoted from the book of Acts. கடந்த வாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து अनेक வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். I'll just show you one more and finish. இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பிக்கிறேன். 2 Timothy chapter 1
1 verse 5. 2 தீமோத்தேயு 1:5 வசனம். Look at the legacy. அங்க இருக்கக்கூடிய மரபை பாருங்கள். I was not able to understand this verse at all. இந்த வசனத்தை புரிந்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. Oh, this gospel has just been preached. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டம் இது. There was no Bible. அந்த நேரத்தில் வேதாகமும் இல்லை. Timothy was raised by Paul. பவுலால் வளர்க்கப்பட்ட ஆவிக்குரிய மகன் தான் தீமோத்தேயு. But I was wondering the statement that Paul said to Timothy. ஆனா பவுல் அடிகளார் இந்த தீமோத்தேயிடம் சொன்ன இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். Oh, your mother Eunice came to know the faith. உங்கள் தாயாகிய ஐநேக்கியாளிடம் இந்த விசுவாசம் இருந்தது. My point is, ஆனா என்னுடைய காரியம் என்னன்னா, how come Timothy came to faith? எப்படி தீமோத்தேயு விசுவாசத்துக்குள்ள வருகிறார்? Because just a few years back Jesus died. ஏன்னா இயேசு இறந்து சில வருடங்கள் தான் ஆகி இருக்கிறது. Maybe it's just 30 to 40 years. ஒரு 30 அல்ல 40 வருட இடைவெளி மாத்திரமே. Not even 30 to 40 years. 30 வருடம் கூட இருக்க வாய்ப்பில்லை. Very few years age difference between Jesus and Paul. இயேசுவுக்கும் பவுலுக்கும் இருந்த வயது வித்தியாசம் மிகவும் சொற்பம். And when Paul came to the second missionary journey, I guess, that time he met this guy Timothy. பவுல் தனது இரண்டாம் மிஷனரி பிரயாணத்தின் போது இந்த தீமோத்தேயுவை சந்திக்கிறார். That time he heard the gospel. அப்பொழுதுதான் சுவிசேஷத்தை தீமோத்தேயு கேட்கிறார். Wow, super, you heard the gospel because the recent past event. ஏனென்றால் இப்பொழுதுதான் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறான். அற்புதமான விஷயம் என்ன, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். But look at this. ஆனா அதுக்கு வசனத்தை பாருங்க. Your mother, உன் தாய், and your grandmother, உன் பாட்டி. அது எப்படி நீ வசனத்தை தெரிஞ்சது எனக்கு பெரிய விஷயமா இருந்தா, உனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு உங்க பாட்டி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. When you understanding and accepting the word itself is a great thing unto me, how can it be that your mother and your grandmother also were part of this faith? I have the great salutes for that grandmother Louis. அந்த பாட்டியாகிய லோயிசாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். Just now she heard. இப்போதான் அவங்க கேட்டிருக்கணும். How? I don't know. When did her eyes got enlightened? எப்பொழுது அவரது மனக்கண்கள் திறக்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. Immediately that old lady, she didn't go to preach the gospel all over the world. உடனடியாக இந்த வயதான பெண்மணி உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்ல போகவில்லை. She preached in such a way her daughter has accepted and her grandson has also accepted. ஆனா அவங்க சுவிசேஷத்தை சரியான விதத்தில் சொல்லி தன்னுடைய மகளும் தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். தன்னுடைய பேரனும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார். If this had happened 2000 years back before we have the written word of God, then how much more responsibility on our shoulder and how much more we are accountable to God. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த வேதம் முழுமையாக எழுதி கொடுக்கப்படாத காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னா இன்னும் எவ்வளவு அதிகமான கடமையும் எவ்வளவு அதிகமான உக்கிரானத்துவமும் நம்முடைய தலையின் மேலே தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. If Lois could do that, லோயிசாலால் இதை செய்ய முடியுமாயின், that old lady, அந்த வயதான பெண்மணி, if he could do that in a short span of time till her eyes have got enlightened, தங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட கொஞ்ச காலகட்டத்திலே அந்த வயதான தாயாரால் இந்த காரியத்தை செய்ய முடியுமாயின், if she could practice and preach that much before her family, how much more you and me can do that with the written word of God. சத்திய வசனத்தை கடைபிடித்து சத்திய வசனத்தை தன் குடும்பத்தாரிடத்தில் அந்த அம்மா பிரசங்கிச்சிருப்பாங்கன்னா உங்களாலையும் என்னாலையும் எழுதி கொடுக்கப்பட்ட விழுந்து போகாத இந்த சத்திய வேதம் முழுமையா நம்ம கையில் இருக்கும்போது எவ்வளவு அதிகம் செய்ய முடியும். And this Timothy became the beloved spiritual son for Paul. இந்த தீமோத்தேயு தான் பவுல் அடிகளாரின் மிகவும் நேசத்திற்குரிய ஆவிக்குரிய மகனாக மாறுகிறார். Paul has given the baton to Timothy. பவுல் அடிகளார் தன்னுடைய ஊழியத்தின் தொடர்ச்சியின் வேலையை தீமோத்தேயு கையில கொடுக்கிறார். அப்படி பவுலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்த அந்த லோயிசாலுக்கும் தீமோத்தேயோட அம்மாவுக்கும் ஒரு சல்யூட். I really want to appreciate and salute the role that the mother Louise and the grandmother Eunice have done to raise such a man called Timothy, whom Paul is ready to trust and entrust his ministry to continue. Couple of generations later, 2 தலைமுறைகளுக்கு பின்னாடி, would you find somebody to salute you? நம்மள ஒரு நாளைக்கு நம்ம 2 தலைமுறைகள் தாண்டி நம்மளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை பாராட்டத்தக்க விதமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக ஒருவர் சொல்லக்கூடிய விதத்துக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமா? இப்படி ஒரு பிள்ளையை பெத்தீங்களே, உங்களுக்கு சல்யூட் சார்.
I want to appreciate you for having raising such a person. இப்படி ஒரு பேரப்பிள்ளை உருவாக்குனாங்க பாத்தீங்களா சார், உங்க பாட்டிக்கு ஒரு சல்யூட் சார். For raising such a grandson, I really want to appreciate your grandmother. அப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்குவோமா? Will we get such a honor? ஓ, உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா? Are your father also Christian? ஓ, you are also from Christian family? நீங்களும் கிறிஸ்தவ குடும்பமா? அப்படி ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட கூடாது. Let us not get such a certificate. Families from ART, என்னுடைய ART சபையின் குடும்பத்தாரே, are we ready to get such a salute from the generations to come? வரப்போகிற தலைமுறையினிடமிருந்து இப்படி ஒரு நற்பெயரையும் நன்மதிப்பையும் வாங்க நம்ம தயாரா இருக்கிறோம்? Are we ready? தயாரா இருக்கிறோமா? Yes. Amen. Start work on your home right now. உங்க வீட்டுல வேலை செய்ய இன்றைக்கு ஆரம்பியுங்கள். Like Rahab. ராகாபை போல. As a husband like Noah. ஒரு தகப்பன் போல, நோகாபை போல. Like a wife like Rahab. ஒரு மனைவியா இருந்தீங்கன்னா ஒரு ராகாபை போல. If you're a grandma, ஒரு பாட்டியா இருந்தீங்கன்னா like a Louis. ஒரு லோவிசாலை போல. Raise the generation. ஒரு தலைமுறையை உருவாக்குங்க. For the glory of God. கர்த்தரின் மகிமைக்காக. If home is transformed, உங்க வீடு மறுரூபமாகும். church will be transformed. சபை மறுரூபமாகும். If church is transformed, சபை மறுரூபமாச்சுனா community will transform. சமுதாயம் மறுரூபமாகும். If community is transformed, சமுதாயம் மறுரூபமானால் country will transform. தேசம் சந்திக்கப்படும். And it starts from you by the power of the Holy Spirit. Let's do it. God bless you. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே அது இன்றே உங்கள் கைகளில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதை கர்த்தருக்கு நாம் மகிமைக்காக செவனை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.